நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய இலங்கையின் சமகால அரசியல் தொடர்பான கலந்துரையாடலில் சிறப்பு விருந்தினராக யாழ் பல்கலைக்கழக அரச அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் கே.டி. கணேசலிங்கம் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான சந்திப்பு அரங்கத்தை எமது அரசியல் ஆய்வாளர் மெல்வர்ன் ராஜ் அவர்கள் நேர்களுக்காக தொகுத்து வழங்குகின்றார். நாங்கள் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். ராஜ், தொடங்கள். வணக்கம் திரு கணேசலிங்கம் அவர்கள். வணக்கம் பேராசிரியர்களே. மீண்டும் சில மாதங்களுக்கு பின்னர் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த வகையிலே பல விடயங்கள் இந்த இடைப்பட்ட காலங்களிலே அரசியல் சமூக விடயங்கள் நடைபெற்றிருக்கின்ற இலங்கை அல்லது வடகிழக்கு அரசியல் பரப்பிலே அந்த வகையிலே அது சம்பந்தமான பலவிதமான கேள்விகளும் உங்களுடைய விளக்கங்கள் அல்லது விமர்சனங்களையும் அறியும் ஒரு நோக்குடன் தான் இந்த சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே முதலாவதாக நாங்கள் எல்லோராலும் பேசப்படுகின்ற அந்த 6 தமிழ் கட்சிகளுடைய கூட்டு அல்லது ஒரு பிளாட்ஃபார்ம் அல்லது தளம் என்பது 2 வாரங்களுக்கு முன்னர் என்று நினைக்கிறேன் அது ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகள் என்று சொல்லும்போது தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளுடைய அந்த கூட்டு அல்லது தளம் இதனுடைய தேவை என்ன, இதனுடைய பயன்பாடு எவ்வாறு இருக்கும் என்று உங்களுடைய கருத்து? நேயர்களுக்கு வணக்கம். குறிப்பாக உங்களுடைய கேள்வி பொது தளத்தில் அநேகமானவர்களால் கேட்கப்படுகின்ற ஒன்றாகத்தான் இருக்கிறது. குறிப்பாக இலங்கையின் இனப்பிரச்சனை தொடர்பில் அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை தேசியங்களினுடைய பிரச்சனை தொடர்பில் 3 பிரதான விடயங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அது பெருமளவுக்கு பொது தளத்தில் எல்லோருமே தெரிந்த விடயம். ஒன்று, புதிய அரசியல் யாப்பு தொடர்பில்; 2வது, மாகாண சபை தேர்தல் தொடர்பில்; 3வது, காணி பிரச்சனை தொடர்பில். இதுதான் ஆரம்ப கால பகுதிகள் முதன்மைப்படுத்தப்பட்டதும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான ஒரு திட்டமிடலும் இது கூடாகத்தான் உண்மையில் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நடைமுறையில் இதனுடைய தாக்கங்கள் தொடர்பில் ஜனாதிபதியுடனான 6 தமிழ் கட்சிகளுடைய மேடை சந்தித்து உரையாடிய விடயங்களை பார்க்கின்ற போது அதிகமான குழப்பங்களும் சந்தேகங்களும், இதனுடைய பிரதானமான நோக்கத்தை இது அடைவதற்கான வாய்ப்பை இது ஏற்படுத்தக்கூடியதாக அந்த கலந்துரையாடலை மேற்கொண்டதா என்ற கேள்விகள் அதிகமாக உண்டு. இலங்கை தீவை பொறுத்தவரையில் தேசிய இன பிரச்சனை என்பது ஈழத்தமிழர்களுடைய அரசியலோடு அதிகம் பரிச்சயமானதாக இருக்கின்ற அல்லது அதிகம் தாக்கத்தை உள்ளடக்கியதாக இருக்கின்ற ஒரு காலப்பகுதியும் அது குறித்துடைய ஒரு நிலையிலேயுமே பெருமளவுக்கு இந்த விடயம் தொடர்பிலான ஒரு உரையாடல் மேலெழுந்திருக்கின்றது. இலங்கை முழுவதுக்குமான ஒரு தேசிய இனங்கள் தொடர்பில், குறிப்பாக சிறுபான்மை தேசிய இனங்கள் தொடர்பிலான ஒரு பொதுநிலைப்படுத்தப்பட்ட ஒரு விடயத்தை இது முன்னகர்த்த முயற்சிக்கின்ற போது அதிக சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்று, பிரதானமாக இலங்கையில் ஒரு தேசிய இன பிரச்சனை இல்லை என்பதை பெருமளவுக்கு இது காட்ட முயலுகிறதா என்ற இதனுடைய மறுவளமான முடிவு அல்லது இதனுடைய எதிர்வினை பெருமளவுக்கு அவ்வாறான ஒரு தாக்கத்தை தரக்கூடியதாக இருக்கிறதா என்பது பற்றிய ஒரு விடயம் ஆழமாக கவனித்துக் கொள்ளப்பட வேண்டியது. 2வது அம்சம், ஏறக்குறைய இந்த அரசாங்கம் தென்னிலங்கையில் முன்னெடுத்து வருகிறது. இதிலே நீங்க கடைசியாக சொன்ன விடயத்தை கொஞ்சம் விரிவாக அல்லது அந்த விமர்சனத்துக்குரிய காரணம், அதாவது தேசிய இனப்பிரச்சனை என்பதை இல்லாமலாக்கி விடுமா என்ற சந்தேகத்தை எடுப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லிவிட்டு நாங்கள் தொடரலாம். நிச்சயமாக. நல்லது. உங்களுடைய குறுக்கீடுக்கு நன்றி. உண்மையிலேயே இலங்கை ஒரு நீண்ட நெருக்கீடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு தீவாக இருப்பதற்கு தமிழருடைய இனப்பிரச்சனை ஒரு முக்கிய காரணமாக கொள்ளப்படும். தமிழரோட தேசிய இனம், அவர்களுடைய வாழ்விடம் வடகிழக்கு, அவர்களுடைய பாரம்பரியமான இனம் என்ற ஒரு அடிப்படையிலான நியமங்கள் எல்லாவற்றையும் இந்த அணுகுமுறை பெருமளவுக்கு காலாவதியாக்குகின்ற அல்லது நெருக்கடிக்குள்ளாக்குகின்ற ஒரு சூழலை எதிர்கொள்ளுகின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்திவிடும் என்ற ஒரு குழப்பம் நிலவுகிறது. ஏறக்குறைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் இடையிலே ஒரு பொது தளத்திலான விடயங்கள் நோக்கிய உரையாடல்கள் என்பதை விட ஈழத்தமிழர்களுடைய உரையாடல் என்பது ஒரு 70 வருட கால அகிம்சை ரீதியான ஆயுத ரீதியான போராட்டங்களுக்கு கூட முன்னெடுக்கப்பட்டு பாரிய இழப்புகளையும் அழிவுகளையும் எதிர்கொண்டு
இறுதியில் மீளவும் ஒரு நெருக்கடி மிக்க சூழலுக்குள் அந்த தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை தக்க வைப்பதில் அது பெருமளவுக்கு போராடி கொண்டிருக்கிறது. அத்தகைய சூழலுக்குள் இலங்கை தீவு சார்ந்த ஒரு விடயத்தை முன்னகர்த்துகின்ற போது ஏற்படக்கூடிய விளைவுகள் தனித்துவமானதாக இல்லாமல் ஒரு பொதுநிலைப்படுத்தப்பட்ட காரணியாக மாறுவதற்குரிய ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தும். அதற்குரிய ஒரு களத்தையே ஏறக்குறைய இந்த கட்சிகள் 6 கட்சிகள் தங்களுக்குள் உரையாடுகின்ற முயற்சிகளும் அதனுடைய விளைவுகளும் அவதானிக்கப்படுகிறது அல்லது புரிந்து கொள்ளப்படுகிறது. இதுல ஒரு அடிப்படையான ஒரு அம்சம் இருக்கிறது. இந்த 6 கட்சிகளின் மேடை கடந்த காலங்களில் அரசாங்கத்தினுடைய மிக பிரதான பங்குதாரர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள், அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள், ஆட்சியில் பெருமளவுக்கு முக்கியத்துவம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த காலப்பகுதியில் எத்தகைய சந்தேகங்களும் குழப்பங்களும் எழுப்பப்படாமல், முதன்மைப்படுத்தப்படாமல் அரசாங்கங்களுக்கு ஆதரவை வழங்கி செயல்பட்ட ஒரு தரப்பு திடீரென தனக்குள் ஒரு புதிய அணுகுமுறையை அது கொள்ள முயல்கின்றது என்பது ஒரு பக்கமான விவாதமாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த தீவிர போக்குடைய, குறிப்பாக இஸ்லாமிய சகோதரன் மத்தியில் இருக்கிற தீவிர போக்குடைய கிழக்கு மாகாணம் சார்ந்தவர்களோ அல்லது வடக்கின் பிரதான பகுதிகளில் இருக்கின்ற முஸ்லிம் தரப்புகளோ பெருமளவுக்கு இதில் இணைந்து கொண்டு செயல்பட்டதாக புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அதே போல 3வது விடயம், மலையக மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய தேசிய அடையாளத்தை 200 ஆண்டுகளுக்கு பின்னர் நிறுவுவதற்கு முயலுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இது ஒரு பொதுநிலைப்படுத்தப்பட்ட சூழலாக அல்லது பொது நோக்கு குறித்துடைய ஒரு சூழலாக அவதானிக்கப்படுகின்ற போதுதான் நான் ஏற்கனவே முன்வைத்த அந்த சந்தேகம் அதீதமானதாக இருக்கின்றது என்ற ஒரு அவதானிப்பை மதிப்பீடு செய்ய வேண்டிய தேவை எழுந்திருக்கின்றது. இது நான் நினைக்கிறேன் இது மிக பிரதானமாக உரையாடப்பட வேண்டியதும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியதும் ஒரு அம்சமாகும். 2வது, ஜனாதிபதியுடனான சந்திப்பில் நீங்கள் முன்வைத்த இந்த விடயங்களும் ஒரு நேர்கணியமான அல்லது கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு நியாயபூர்வமான ஒரு விடயங்கள் பற்றிய ஒரு விவாதங்களை எடுக்காமல் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட ஒவ்வொரு அம்சங்களையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஊடகங்கள் மத்தியில் சுமூகமாக அந்த உரையாடல் நிகழ்ந்து முடிந்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே இவ்வாறான அம்சங்களை பார்க்கின்ற போது, குறிப்பாக 19 திருத்தச் சட்ட மூலத்தை தேர்தலை, மாகாண சபை தேர்தலை கோருகின்ற அதே சந்தர்ப்பத்தில் புதிய அரசியல் யாப்பு பற்றிய உரையாடல்களை அவர்கள் முதன்மைப்படுத்த முயற்சித்தனர். இந்த 2 தளமும் நான் நினைக்கிறேன் பெருமளவுக்கு ஒரு முரண்பட்ட அம்சத்தை அதிகம் பிரதிபலிப்பதாக இருக்கு. காணி தொடர்பில் ஜனாதிபதி முன்வைத்த அம்சம், அவர் பெருமளவுக்கு கப்பா பிளவு தொடர்பிலோ அல்லது வலியாமம் தொடர்பிலோ எந்த விதமான உரையாடலும் அந்த சூழலில் உடனடியாக ஏற்படுத்தப்படும் அல்லது அதனுடைய பிரதிபலிப்புகள் உடனடியாக வெளித்தோன்றவில்லை. இதுதான் இங்கே பெருமளவுக்கு இந்த பொது தளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த 6 கட்சிகளுடைய மேடை கையாள முயலுவதில் காணப்படுகின்ற சந்தேகங்களும் அதிர்ச்சிகரமான விடயங்களும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. சரி, ஜனாதிபதியுடனான இந்த கட்சிகளுடைய கூட்டு அதன் பின்னர் தங்களுடைய தேவைகளை பற்றி ஜனாதிபதிக்கு ஒரு கோரிக்கை விடப்பட்டதின் அடிப்படையிலே அவர்களை சந்தித்திருந்தார்கள். அதன் பின்னர் நீங்கள் சொன்னது போல சில விடயங்கள் அலசப்பட்டு சில கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. உடனடியாகவே அதே தினம் எதிர்க்கட்சி தலைவரையும் சந்தித்திருக்கிறார்கள். அங்கே எதிர்க்கட்சி தலைவரும் கூட மாகாண சபையை தான் போலீஸ் காணி அதிகாரம் கொண்ட அந்த நிலையிலே அமல்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக, தான் ஆட்சிக்கு வரும்பொழுது தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். இதன் பின்னர் இந்திய தூதுவரையும் சந்தித்து தங்களுடைய அந்த பேச்சுவார்த்தையின் பெறுபேறுகளை பற்றி சிலாகித்திருக்கிறார்கள். இதிலே 2 கேள்வி. எதிர்க்கட்சி தலைவரை சந்திக்கும் பொழுது அவர் அளித்த அந்த உறுதிமொழியானது எவ்வளவு தூரம் நாங்கள் நம்பகத்தன்மையாக கொள்ள முடியும் என்பது. 2வது, இந்திய தூதுவரை உடனடியாகவே சந்திப்பது இல்ல சந்திக்க வேண்டிய தேவையானது இந்த கூட்டுக்கு பின்னர் இந்தியாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துகின்றது. இந்த 2 கேள்விகளையும் சேர்த்து நீங்கள் உங்களுடைய பதிலளிக்காமல் நிற்கிறீர்கள். இதில் நீங்கள் குறிப்பிட்டது போல எதிர்கட்சி சார்ந்து, இந்திய தூதுவர் சார்ந்து, வெளிவிவகார செயலாளர் சார்ந்து, செயலாளர் பற்றி நாங்கள் கதைப்போம். அப்புறம் முதலாவதாக ஜனாதிபதியுடனான சந்திப்பு சார்ந்த உரையாடல் கிடையாது. வெளிப்படுத்தப்பட்ட அம்சங்களை வைத்துக் கொண்டுதான் நான் ஒரு மதிப்பீட்டை செய்ய முயலுகிறேன். ஏறக்குறைய கடந்த காலங்களில் இந்தியாவோடு மாகாண சபை தொடர்பில் அல்லது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் பல தடவை
தமிழ் தரப்புகள் உரையாடி இருக்கின்றன. அந்த உரையாடலுடைய முக்கியத்துவம் என்ன பரிமாணத்தை கொண்டிருக்கின்றது என்பது மிக பிரதானமான ஒரு கருத்து. அதே போலதான் ஆளும் தரப்போடும் எதிர்த்தரப்பு. அனுரா குமாரசாநாயக்கா எதிர்த்தரப்பில் இருக்கின்ற போது ஏற்படுத்தி கொண்ட அல்லது ஏவிபி ஏற்படுத்தி கொண்ட அதே அணுகுமுறையோடு தான் அவருடைய செயல் வடிவம் இருக்கு. எதிர்கட்சி தலைவரை பொறுத்தவரையில் அவர் ஆட்சியில் அமர்வது பற்றிய உரையாடலை முதன்மைப்படுத்துவதை அன்றி பெருமளவுக்கு நான் நினைக்கிறேன், அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வர இருந்த போது அவரை சந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. டில்கோ ஹோட்டல்ல ஒரு உரையாடலின் போது இந்த விடயங்கள் பற்றிய ஒரு அவருடைய கேள்வி நேரத்தில் சில கேள்விகளையும் சந்தேகங்களையும் அவரோடு உரையாடுவதற்குரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது பெருமளவுக்கு அந்த 13th அமெண்ட்மெண்டிலையும் அவர்கள் முன்வைக்கின்ற விடயங்கள் காணி போலீஸ் அதிகாரம் தொடர்பில் தென்னிலங்கை எத்தகைய கொள்கையை கொண்டிருக்கின்றதோ, ஏனைய கட்சிகள் எத்தகைய கொள்கையை கொண்டிருக்கின்றதோ அதனுடைய பிரதிபலிப்பை முதன்மைப்படுத்துவதற்கான எண்ணத்தை தான் டில்கோ ஹோட்டலில் பெருமளவுக்கு எதிர்கட்சி தலைவர் வெளிப்படுத்தி இருந்தார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர். இப்போது தென்னிலங்கையில் எழுந்திருக்கின்ற அல்லது இந்த 6 கட்சிகளுடைய மேடை முன்வைக்கின்ற அந்த கட்சிகளுடைய அந்த கட்சிகளுடைய அங்கங்கள் முழுவதுமே வரக்கூடிய எதிர்கட்சியோடு சேர்ந்து பயணிக்கின்ற ஒரு சூழலுக்குள்ளால் நாங்கள் அந்த விடயத்தை அவதானிப்பது பொருத்தப்பாடுடையது என்று நான் நினைக்கிறேன். வரக்கூடிய அந்த ஒரு சுமூகமான சூழலை ஏற்படுத்துவது அல்லது நெருக்கடி மிக்க இந்த காலப்பகுதியை கடந்து செல்வதை தவிர தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கு ஒரு நீண்ட தூரத்தில் இந்த பிரச்சனைக்குரிய தீர்வை நோக்கி நகர்வதற்குரிய எண்ணத்தை அவர்கள் கொண்டிருக்கவில்லை என்பது DS சேனநாயக்கா, டாக்டர் சேனநாயக்கா, எஸ்ரவுலியாரி பண்டாரநாயக்கா காலத்தில் இருந்தே ஈழத்தமிழர்களுக்கு பரிச்சயமும் அனுபவமும் கொண்டதாக இருக்கின்றது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அது. 2வது விடயம் நீங்கள் கேட்டீர்கள், உடனடியாக வெளிவிவகார செயலாளரை சந்திக்க இந்திய ஏற்படுத்தப்பட்டதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சந்தேகங்கள். ஆனால் இந்திய தரப்பை பொறுத்தவரையில் ஒரு கூட்டுத்தன்மை, தமிழர்களுக்கு இடையில ஒரு ஐக்கியம், ஒருமைப்பாடு பற்றிய உரையாடல்களை தூதுவர்களும் வருகை தருகின்ற வெளிவிவகார அமைச்சர்களும் ஏன் குறிப்பாக பிரதமர் கூட பல சந்தர்ப்பங்களில் இது தொடர்பில் ஒரு உரையாடலை வெளிப்படுத்திய தன்மையை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவை இந்த அடிப்படைகளுக்குள்ளால் தான் இந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அவை நிச்சயமாக ஒரு சூழலை எதிர்கொள்வது என்பதும் அந்த சூழலில் இருந்து விடுவித்து இன்னொரு கட்டமைப்பு முறைக்குள் செல்வது என்பதும் பெருமளவுக்கு இந்திய தரப்பு இப்போது எதிர்நோக்கி இருக்கின்ற மிக முக்கியமான அம்சம் ஒன்றை நான் கருதுகிறேன். குறிப்பாக 2024 ஆண்டு ஜனாதிபதி அனுர குமாரசாநாயக்கா டெல்லி சென்ற போது வழங்கிய உத்தரவாதத்தை மீளவும் நினைவு கொண்ட ஒரு சூழலை, அதாவது இலங்கையினுடைய நிலப்பரப்பை இந்தியாவுக்கு எதிராக பாதுகாப்பு சார்ந்து பயன்படுத்துவதற்குரிய அனுமதி வழங்க கூடாது என்ற ஒரு அடிப்படை தளத்தை முதன்மைப்படுத்தி கொண்டுதான் ஏறக்குறைய அவருடைய உரையாடல் அமைந்தது. ஆகவே அவர் ராஜதந்திரி என்பது ஒரு பக்கம், 2வது அவருடைய மிக பிரதானமான நோக்கம் எதுவாக இருந்தது என்பதையும் இந்த இடத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏறக்குறைய இந்த சூழலை பயன்படுத்தி கொள்வதில் இந்திய தரப்புக்கு லாபகரமான ஒரு அணுகுமுறை இருக்கலாம் என்றுதான் நான் கருதுகிறேன். இதன் இந்த கூட்டின் பின்னணியிலே இந்தியா தன்னுடைய நலன்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த கூட்டை பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த கூட்டு உருவாக்கப்பட்டதாகவும் சில விமர்சனங்கள் இருக்கின்றன. அப்படியான சந்தேகம் உங்களுக்கும் இருக்குதா? இல்ல, இதில் அடிப்படையான விடயம் எது வந்தால், ஒரு அரசியல் தளத்தை அல்லது அரசியல்வாதிகளுடைய அல்லது இலங்கை தீவினுடைய அரசியல் பற்றிய அம்சங்களில் இந்திய தரப்பு ஒரு ஆழமான தேவைப்பாடும் ஆழமான உரையாடலையும் அது செய்து கொள்வதில் எப்போதுமே கரிசனை கொண்டதாக இருக்கு. அது வெளிப்படையாக சொல்வதானால் அதனுடைய பாதுகாப்பு எல்லைக்குள் இலங்கை தீவு இருப்பதனால் அது எப்போதும் இலங்கை சார்ந்து அதீதமான கவனத்தை அது கொள்ளுகின்ற ஒரு சூழலை எப்போதும் பெற்றிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக நீங்கள் சந்தேகிப்பது போன்ற அல்லது எண்ணுவது போன்ற உரிய வாய்ப்புகள் அதீதமாகத்தான் உண்மையில் இருக்கின்றது. ஆனால் அதை உண்மையால ஆதாரபூர்வமாக நிறுவுவதற்குரிய ஒரு சூழலோ அல்லது தொடர்பிலான கருத்துக்களோ பெருமளவுக்கு இதுவரையும் பெருமளவுக்கு முதன்மைப்படுத்தப்படவில்லை. ஆனால் மக்களவையில் இது தொடர்பு, லோக்சபாவில் இது தொடர்பிலான உரையாடல் ஒன்றுக்கான ஒரு தயாரிப்பு ஒன்றை பெருமளவுக்கு, அதாவது பங்களாதேஷ் இலங்கைக்கு இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி என்ற அடிப்படையிலான இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் தொடர்பில்
ஒரு உரையாடலை செய்வதற்காகவும் ஒரு திட்டமிடலை செய்வதற்காகவும் ஒரு அணுகுமுறை ஒன்றை புதுடில்லி மேற்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. ஆகவே இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படையில் நீங்கள் கேட்கின்ற சில கேள்விகள் அதீதமான முக்கியத்துவத்தை இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றும் அதுக்கு பின்னால் பெருமளவுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் சந்தேகிக்கக்கூடிய சூழல் காணப்படுது என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி. அடுத்தபடியாக இந்த வெளிவிவகார செயலாளருடையான, அதாவது இந்திய வெளிவிவகார செயலாளருடையான சந்திப்பின் பின்னர் இரண்டு தரப்பினரும் தங்களுடைய அந்த சந்திப்பின் சம்பந்தமாக, அதாவது வெளிவிவகார செயலாளரும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பிலே சந்திப்பு தொடர்பான அந்த விவரங்களை வெளியிடும் பொழுது இலங்கை தரப்பிலே அது மாகாண சபை தேர்தல் தொடர்பான வலியுறுத்தல் அல்லது அது பேசப்பட்டதாக சொல்லப்படவில்லை. ஆனால் அதே நேரத்திலே இந்திய தரப்பிலே மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்திய தரப்பால் விடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இதன்படி பார்க்கும் பொழுது இலங்கை அரசானது அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதை விரும்பவில்லை அல்லது அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, அது நேரடியாக அவ்வாறான ஏனென்று சொன்னால் இதில் ஒரு முக்கியமான அம்சம் வெளியுறவு செயலாளர் பெருமளவுக்கு ஒரு ராஜதந்திரியாக இருப்பதனால் அவருடைய ராஜதந்திர ரீதியான நகர்வுகளாக இந்திய தரப்பினுடைய அணுகுமுறையை அவதானிக்க முடியும். எப்போதும் இந்திய தரப்பு அது தொடர்பில் ஒரு பொதுவான அம்சங்களை முதன்மைப்படுத்தி அல்லது முன்னிறுத்தி செயல்படுகின்ற ஒரு போக்கு நிச்சயமாக இந்திய ராஜதந்திரிகளிடம் அதீதமாக காணப்படுகிறது. அவ்வகையான ஒரு அணுகுமுறையைத்தான் உண்மையில் விக்ரம் லெஸ்லி அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார். விக்ரம் லெஸ்லியினுடைய எண்ணங்கள் பெருமளவுக்கு இலங்கை தீவினுடைய அரசியல் மீதான கவனத்தை விட இலங்கை இந்திய உறவு சார்ந்திருக்கக்கூடிய அதீதமான கவனம் மேலோங்கி இருந்தது என்று அவதானிக்கக்கூடியதாக. பாதுகாப்பு சார்ந்த விடயங்களில் கரிசனை கொண்டிருந்தது. அதே போன்று இலங்கையினுடைய பொருளாதாரம் சார்ந்து இந்தியா பெருமளவுக்கு செய்கின்ற முக்கியத்துவம் பற்றிய உரையாடல் அங்கு முதன்மைப்படுத்தப்பட்டிருந்தது. இரண்டு நாட்டுக்கும் இடையிலான உறவுகள் பற்றிய அம்சங்களில் அதிகமான கவனத்தை வெளியுறவு செயலாளர் அவர்கள் முதன்மைப்படுத்தி இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே நிச்சயம் இது ஒரு ராஜதந்திர சொல்லாடலுக்குள்ளால் இதை அவதானிப்பது என்பதுதான். இலங்கையை பொறுத்தவரையில் மாகாண சபை தேர்தலை உடனடியாக அல்லது வேகமாக நடத்துவது பற்றி ஒரு எண்ணப்பாங்க ஜேவிபியை பொறுத்தவரையில் இல்லை என்பதுதான் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஒரு அவதானம். நெருக்கடிகளும் அது சார்ந்திருக்கக்கூடிய சூழல்களும் அல்லது அதுக்குரிய வாய்ப்புகளும் சாத்தியப்படுகின்ற போது மட்டுமே அதனை நோக்கி நகர்வதற்கான ஒரு எண்ணப்பாங்கை இலங்கை அரசாங்கம் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது கூட ஒரு முடிவாக சொல்லலாமா என்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. நீங்கள் கேட்டது போல இலங்கை தரப்பு பெருமளவுக்கு இது தொடர்பில் ஒரு ஆழமான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கு இந்திய தரப்பு தான் அழுத்தம் கொடுக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்ப இடதுசாரி என்று சொல்லப்படுவதும் புதிய ஆட்சி முறை என்று சொல்லப்படுவதும் தென்னிலங்கையில் ஊழல் சார்ந்திருக்கக்கூடிய அம்சங்களில் அல்லது இலங்கை தீவு முழுவதும் ஒரு பொது நிலையை ஏற்படுத்துவது பற்றிய ஒரு எண்ணங்களை அது முதன்மைப்படுத்துகின்ற தளத்தில் வைத்து பார்க்கின்ற போது இந்திய அழுத்தத்துக்கு கூடத்தான் மாகாண சபை தேர்தல் நிகழ்த்தப்பட வேண்டும் என்ற ஒரு அவசியப்பாடு உண்மையிலேயே இல்லை. ஆனால் அதை கடந்து அது இந்திய தரப்புக்கும் எந்தவித பதிலும் அளிக்கவில்லை என்று நோக்குகிற போது அது பெருமளவுக்கு நீங்கள் குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளேதான் இலங்கை அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருக்கிறது என்றே தெரிகின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாகாண சபை தேர்தலானது இந்த அந்த ஆட்சி காலத்துக்குள்ளே நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த அரசாங்கம் செயற்படுத்தும் என்று நம்ப முடியாதுன்னு சொல்லலாம். அப்படியா? நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு மிக குறைவு என்றே தோன்றுகிறது. ரெண்டு விடயம். ஒன்று, அரசியல் அமைப்பு தொடர்பில் அதன் அணுகுமுறை காலதாமதமாகலாம். அதே போன்று மாகாண சபை தொடர்பிலான தேர்தல் அல்லது மாகாண சபையினுடைய தேர்தலுக்கு பின்னர் போலீஸ் காணி அதிகாரங்களை ஒப்படைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எழுகின்ற ஒரு சூழல் அமையுமாக இருந்தால் அது பெரும் நெருக்கீட்டை தென்னிலங்கையில் ஜேவிபிக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே அது தொடர்பிலும் இது ஒரு காலதாமதத்தை ஏற்படுத்துவது அதுக்கு அதனுடைய அரசியல் இருப்புக்கு ஒரு லாபகரமானதாக இருக்கும் என்றே அதை அளவீடு செய்ய முயற்சிக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதை இந்த அரசாங்கம் பின்னடிப்பதற்கான காரணம் தங்களுடைய தோல்வி பயம் என்று விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இது தொடர்பாக உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இல்லை, அது பெருமளவுக்கு இப்ப ஏறக்குரிய கட்சியினுடைய வட்டாரங்களுக்குள்
ஜேவிபியினுடைய கட்சி வட்டாரங்களுக்குள் இருந்து வருகின்ற தகவல்களை அவதானிக்கின்ற போது அது பெருமளவுக்கு தென்னிலங்கையில் இருக்கின்ற சூழலை அது எவ்வாறு எதிர்கொண்டாலும் வடக்கு கிழக்கு பெருமளவுக்கு தேர்தலில் ஒரு வெற்றிகரமான அணுகுமுறை அது மேற்கொள்வதற்குரிய அடிக்கட்டுமான வேலைகளை அது சாத்தியப்படுத்துகின்றது. ஏறக்குறைய வடக்கில் அது பெருமளவுக்கு முதன்மை அளித்து வடக்கினுடைய கிராமங்கள் தோறும் பிரதேசங்கள் தோறும் ஜேவிபியினுடைய முகவர்கள், ஜேவிபியினுடைய அலுவலகங்கள், ஜேவிபியினுடைய நடவடிக்கைகள் அதீதமாக காணப்படுகிறது. அதனை அவதானிக்கின்ற போது அந்த தேர்தலை எதிர்கொள்வதற்குரிய ஒரு அடிப்படையை அது தோற்றுவித்திருக்கின்றது வடக்கு கிழக்கை பொறுத்தவரை. தென்னிலங்கை அது ஒரு புதிய மாற்றத்தை தென்னிலங்கையில் அது வேகமாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்றுதான் அது பெருமளவுக்கு அளவீடு செய்கின்றது. தேர்தல் தோல்விக்காக அது மாகாண சபையை பிற்போடுவது என்பது என்னை பொறுத்தவரையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. மாகாண சபைக்கு ஊடாக வடக்கு கிழக்கு சார்ந்திருக்கக்கூடிய நெருக்கீடு ஒட்டுமொத்தமாகவே ஜேவிபியினுடைய ஆட்சி முறை அதிகாரத்தில் ஒரு நெருக்கீட்டை ஏற்படுத்திவிடும் அல்லது தென்னிலங்கையில் தீவிர சக்திகளுடைய எழுச்சிக்குரிய வாய்ப்புகளை அது உருவாக்கிவிடும் என்ற ஒரு அச்சம் பெருமளவுக்கு ஜேவிபியிடம் காணப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, ஜேவிபி ஒரு நீண்ட காலமாகவே மாகாண சபை முறைமை என்பது அல்லது வடக்கு கிழக்கு ஒன்றிணைத்து இருப்பது, தாயகமாக இருப்பது, தமிழர்கள் ஒரு தேசிய அடையாளத்தோடு இருப்பது என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சக்தி என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். அந்த ரெண்டு அம்சங்களுக்குள்ளாத்தான் இந்த தேர்தல் பற்றிய உரையாடலை நாங்கள் விளங்கிக் கொள்வது, இந்த அரசியலை விளங்கிக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படியானால் நீங்கள் சொல்வதை அந்த கருத்தை பார்க்கும்பொழுது பார்த்தால் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே அந்த மாகாண சபை தேர்தலை ஒரு வருடத்துக்குள் நிறைவேற்றுவோம் என்ற உறுதிப்பாட்டுடன் தானே வந்தார்கள். அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு தானே சிங்கள மக்களும் ஆதரவளித்திருந்தார்கள். அப்படியானால் அப்படியான ஒரு முரண்பாடாக தெரியவில்லையா நீங்கள் சொன்ன அந்த கருத்துக்கும் தேர்தல் வைப்பதை பின்னணிப்பதற்கான காரணம்? இதிலே நிறைய விடயங்கள். இப்ப நீங்கள் இந்த கேள்வி என்னிடம் கேட்கிற போது எனக்கு நிறைய குழப்பங்கள் வருகிறது. தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொடுக்கப்பட்ட இந்த அம்சத்தை ஜேவிபி இதுவரை அமுல்படுத்தி இருக்கிறது அல்லது மேற்கொண்டிருக்கிறது. ஊழல் சார்ந்த விடயங்கள் தொடர்பில் ஒரு ஆழமான உரையாடலை தொடக்கித்தான் இந்த தேர்தலை பெருமளவுக்கு வெற்றிகரமான ஒரு சூழலுக்குள் கொண்டு வந்தோம். ஆனால் அந்த ஊழல் சார்ந்திருக்கக்கூடிய நெருக்கீடுகளை அது எப்படி ஒரு அரசியலாக பயன்படுத்துகிறது என்பது அவதானிக்கின்ற போதுதான் அதை கண்டுகொள்ள முடிகின்றது. குறிப்பாக அது பெருமளவுக்கு தன்னுடைய எழுச்சி மிக்க ஒரு சூழலை அல்லது தான் ஒரு தொழிற்சங்கம் சார்ந்திருக்கக்கூடிய சூழலுக்குள்ளால் எழுச்சி பெற்ற ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சிகளினுடைய கூட்டுத்தன்மை, எதிர்கட்சிகளுடைய அணுகுமுறை, தொழிற்சங்கங்களுடைய போராட்டங்கள், ஜேவிபியினுடைய அணுகுமுறைகளுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற அனைத்து அம்சங்களையும் தோற்கடிக்கின்ற விதத்தில் தான் அதனுடைய அரசியல் காணப்படுகிறது. அது இந்த அரசியலை நீண்டதாகவும் ஒரு முழுமையானதாகவும் அவதானித்தால் சிறிய சிறிய அம்சங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. பல்ஸ் மாதியவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. இவ்வாறு பெருமளவுக்கு ஊழல் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு போன்ற பல விடயங்கள் நிகழ்ந்திருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு அவதானிப்பை கொண்டால் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் ஜேவிபி ஒரு தீர்வை தன்னுடைய இந்த முதலாவது ஆட்சி காலத்தில் சாத்தியப்படுத்துமா என்பது சந்தேகத்துக்குரியதாகவே அதனுடைய அணுகுமுறைகளும் அது முன்வைக்கின்ற அம்சங்களும் வெளிப்படுத்தப்படுகிறது. அவை தேர்தல் விஞ்ஞாபனத்தினுடைய அடிப்படைகளுக்குள் இயங்குகின்ற ஒரு தன்மை அதிடம் இருக்குமாக இருந்தால் வடக்கு கிழக்கு சார்ந்து அல்லது அது ஒரு இடதுசாரி மரபுகளோட ஒரு அரசியல் கட்சியாக இருக்குமாக இருந்தால் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய தேசிய இன அடையாளத்தை பாதுகாப்பதற்கான உத்திகளை அது பெருமளவுக்கு வகுத்திருக்கு. அது இப்பவும் பெருமளவுக்கு நிலம் தொடர்பிலும் இராணுவம் கைப்பற்றி வைத்திருக்கின்ற மக்களுடைய நிலங்கள் தொடர்பிலும் அது ஒரு பொது நோக்கு நிலையில் இருந்த உரையாடலைத்தான் அது முதன்மைப்படுத்தும். முன்னைய ஆட்சியாளர்கள், முன்னைய அரசியல் கட்சிகள் முன்வைத்த அதே விடயத்தை தான் இந்த தரப்பும் முன்வைக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இவற்றை அவதானிக்கின்ற போது அது வாக்குறுதிகளை அது உறுதிப்படுத்துமா என்ற ஒரு சந்தேகம் நிலவுகிறது. ஆழமாக பார்த்தால், இப்ப நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வியினுடைய ஆழமாக பார்த்தால் வடக்கு கிழக்கு பிரிவினை என்பதனுடைய சூழலை உருவாக்கியதிலும் அதில் மகிழ்ச்சி அடைந்ததும் அந்த நீதிமன்ற வாசலில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர்கள் நிகழ்த்திய சம்பவங்களும் கள உரிமையாவும் ஜேவிபியும் சேர்ந்து வெளிப்படுத்திய அந்த
அந்த அந்த காட்சிகள் எனக்கு இப்போவும் என்னுடைய எண்ணங்களுக்குள் இருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கின்ற போது தெரியும், மாகாண சபை அல்லது வடகிழக்கு அல்லது தமிழர்களுடைய அரசியல் பொறுத்து ஜேவிபி எவ்வகையான எண்ணங்களை கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த தளத்தில் இருந்து தான் நான் ஜேவிபியை பார்க்கின்றேன். ஒரு அனுபவத்தோடும் கடந்த கால வரலாற்றோடும் தான் நான் ஜேவிபியை பார்க்க முடியுமே தவிர, நான் ஒரு ஜேவிபியினுடைய அங்கத்தவரோ அல்லது உறுப்பினரோ கிடையாது. அவை நிச்சயமாக ஜேவிபியினுடைய அணுகுமுறைகள் எல்லாம் சரியானதென்ற வாதங்களையோ அல்லது ஜேவிபி ஈழத்தமிழருடைய அரசியல் அதிகமான கருத்தனை கொள்ளும் என்ற எண்ணமோ பெருமளவுக்கு இந்த சூழலில் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி, அடுத்தபடியாக நீங்க சொல்லியிருந்தீர்கள் ஜேவிபி அல்லது என்பிபி ஆனது வடகிழக்கிலே தங்களை உறுதிப்படுத்துவதற்கான அல்லது மக்களை கவர்வதற்கான பல வகையான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லியிருந்தீர்கள். ஆனாலும் கூட தமிழ் மக்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகளான காணி விடுவிக்கப்பட வேண்டும் மற்றும் இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும், பௌத்த அந்த ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், தொல்பொருள் விடயங்கள் அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த கரிசனைகளை பற்றி அவர்கள் கெஞ்சித்தும் கவனிப்பதாக இல்லை. அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் தான் தொடர்ந்து வருகின்றார்கள். இந்த நிலைமையிலே எவ்வாறு அந்த அந்த பகுதி மக்களுடைய ஆதரவை அவர்கள் அந்த அனுசரணையை அந்த கட்சி பெற முடியும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? பெருமளவுக்கு நீங்கள் குறிப்பிட்ட விடயம் நிகழ்கிறது, அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அது பெருமளவுக்கு தமிழ் அரசியல் கட்சிகளுடைய அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தரப்புகளாலும் அதனுடைய ஆதரவு பெற்ற சக்திகளாலும் அத்தகைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறதே அன்றி ஒரு ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்கள் அதில் ஒரு திரட்சி பெற்று அந்த விடயத்துக்கு எதிராக போராடுகிறார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினீர்கள் என்று சொன்னால் அது இல்லை என்றுதான். போராட விட்டாலும் கூட அவருடைய எதிர்பார்ப்பு அப்படித்தான் இருக்கின்றது. இல்ல, இதில் அடிப்படையான ஒரு விடயம் இருக்கிறது. இப்ப நீங்கள் குறிப்பிடுற அம்சம் நிலம் வழங்கப்படவில்லை. இப்ப கேப்பாக்குளவு பெருமளவுக்கு ஒரு நீண்ட போராட்டத்தை அது நடத்தி பிறகு மீளவும் அது ஒரு பெரும் நெருக்கடியான ஒரு போராட்டத்தை இப்போது தொடங்கி இருக்கின்றது. ஆனால் அதில் எந்தவித மாற்றமும் நிகழவில்லை என்பதற்காக இந்த 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 தேர்தலையும் தேர்தலுக்குரிய அணுகுமுறைகளையும் ஈழத்தமிழர்களுடைய அடுத்த ஜெனரேஷன் எப்படி பார்க்கிறது என்பது நான் நினைக்கிறேன் இங்கே அதிகம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். இந்த 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 உலகம் முழுவதும் அல்லது தென்னாசியா முழுவதும் அந்த என் செட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த தரப்புகள் ஒரு எழுச்சி பெறுகின்ற சூழலில் ஈழத்தமிழர்களிடம் அவ்வாறான ஒரு எழுச்சிக்குரிய ஒரு வாய்ப்பு பெருமளவுக்கு இல்லாத ஒன்றாகவே காணப்படுகிறது. அதுக்கு பின்னால் இருக்கின்ற மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று ஜேவிபியினுடைய அணுகுமுறையும் ஜேவிபி அந்த தரப்புகளோடு கொண்டிருக்கின்ற நெருக்கமான உறவு நிலையில் தான் அதுக்கான அடிப்படை காரணம். இப்ப கிராம மட்டங்களில் அவர்களுடைய செயல்பாடுகளோடு சேர்ந்து பயணிக்கின்ற தரப்புகள் அதீதமாக உண்டு. விவசாயம் சார்ந்தவர்கள், இப்ப மீனவர் தொடர்பில் நாங்கள் ஒரு பொது தளத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கத்தில் ஜேவிபியோடு சேர்ந்து மீனவ சமூகம், அதே போன்று விவசாய சமூகம், அதே போன்று இளைஞர்கள் பெருமளவுக்கு ஒன்றிணைந்து பயணிக்கின்ற ஒரு சூழல் ஒன்றை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று மட்டும் குறிப்பிடுகிறேன். அவ்வாறு அவதானிக்கின்ற சூழல் என்பது நான் நினைக்கிறேன் ஒரு ஆழமான ஒரு அரசியல் ரீதியான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளைவை தேர்தலில் சந்திக்க வேண்டி வரும். அந்த தேர்தல் தான் அதுக்குரிய தீர்மானமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். சரி, அடுத்தபடியாக நாங்கள் அந்த நீதிபதியினுடைய வயதெல்லை நீடிப்பு சம்பந்தமாக ஒரு சட்டமூலத்தை சமர்ப்பித்திருக்கிறார்கள் பார்லமெண்டத்திலே. இந்த தேவை, அதாவது இந்த நீதிபதிகளுடைய வயதை நீடிப்பதற்கான தேவை அவர்கள் நியாயப்படுத்தக்கூடிய விதமாக சொல்லும் விடயங்களிலே சரியாகப்படுகின்றது. அதில் அது நீதித்துறையை பொறுத்தவரையில், இந்த இலங்கை தீவினுடைய நீதித்துறையை பொறுத்தவரையில் அது ஒரு பொது சேவையினுடைய ஒரு அங்கமாகவும் அதே நேரத்தில் அது ஒரு தனித்துவமான துறையாகவும் அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற அதே அடிப்படைகளுக்குள்ளே தான் உண்மையில் இலங்கையிலும் பின்பற்றப்படுகிறது. ஆனால் இவர்கள் வைக்கிற வாதம் எந்த அளவுக்கு நியாயமானது என்றது கேள்விக்குரியது. இப்ப நீதியினுடைய பொறிமுறை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் அல்லது தத்துவம் சொல்லுகிறது. நீதி என்பது நியாயத்தின் பால்பட்டதுதான்.
அவர்கள் வைக்கிற நியாயம் என்பது ஒரு பொது நிலையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்ற ஒரு கேள்வி. இப்ப நான் நினைக்கிற ஏறக்குறைய சட்டத்தரணிகள் சங்கம் அதனை ஒரு பெரிய போராட்டமாக முன்னெடுக்க தயாராயிருக்கின்றது. அதே போன்று ஆசிய மனித உரிமைகள், அதே போன்று சர்வதேச மட்டத்தில் இது தொடர்பிலான குழப்பங்கள் பெருமளவுக்கு ஒரு ஆழமான உரையாடலை ஏற்படுத்த தொடங்கி இருக்கின்றது. ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரையில் நீதித்துறையினுடைய கட்டமைப்பு முறையில் மாற்றம் செய்வது என்பது ஒரு தனித்துவமான ஒரு அடையாளமாக ஜேவிபி கூற முயற்சிக்கிறதே அன்றி, அது முன்வைக்கிற காரணங்கள் எல்லாமே சரியானது என்ற விவாதம் உண்மையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று என்றுதான் நான் கருதுகிறேன். ஒன்று மூப்பின் அடிப்படையில் சாத்தியப்படுத்துதல், அல்லது உலகளாவிய ரீதியில் நீதிபதிகளுடைய எண்ணிக்கை சார்ந்த 10 லட்சம் பேருக்கு இலங்கையில் ஒரு 43 பேர் தான் இருக்கிறார்கள். உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற எண்ணிக்கைக்கு சமம். இலங்கை உலகளாவிய ரீதியான எண்ணிக்கைக்கு சமமானதான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நிர்வாக ரீதியான திறன்களை முதன்மைப்படுத்தி ஒரு மெரிட் பேஸில் இருக்கக்கூடிய சூழல் எதனையும் கொண்டிருக்காத போக்கில் எவ்வாறு இந்த விடயங்களை ஒரு நியாயமானதென்று ஏற்றுக்கொள்வது என்பது மிக பிரதானமான ஒரு கேள்வி. அதே போன்று பொது நிர்வாக திறனுக்குள் உட்படுத்தப்படுகின்ற போது, அல்லது பொது நிர்வாக கட்டமைப்புக்கு உட்படுத்தப்படுகின்ற போது இலங்கையினுடைய சேவைத்துறையில் ஏற்படுத்தப்படுகின்ற மாற்றங்கள் எல்லாவற்றையும் அது ஒரு பொதுநிலைக்கு உட்படுத்துகின்ற போது மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் என்ற ஒரு மதிப்பீடு காணப்படுகிறது. அவை இந்த 2 தளத்திலும் ஜேவிபியினுடைய அணுகுமுறை தன்னுடைய அரசியல் ரீதியான இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு குறித்துடைய அணுகுமுறைகளை அதிகம் முதன்மைப்படுத்துவதாகவும், தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான அணுகுமுறைகளை அதிலும் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை இருக்கின்ற ஒரு எண்ணம் பெருமளவுக்கு ஜேவிபியிடம் அதீதமாக இருக்கிறது. ஒன்று நிறைவேற்றுத்துறை அதிடம் இருக்கிறது, அதே போன்று பாராளுமன்றம் சட்டத்துறை இருக்கிறது, நீதித்துறையும் அதனுடைய கட்டுப்பாட்டில் முழுமைப்படுத்தப்படுகின்ற போது அது தன்னுடைய ஆட்சியை ஒரு நீண்ட கால பகுதிக்கு உறுதிப்படுத்துவதற்கான அணுகுமுறைகளை கொண்டு அது நகர்வதற்கு அது முன்வைக்கிற நியாயப்பாடுகள் கடந்த காலத்திலும் இருந்திருக்கிறது. இப்போது பெருமளவுக்கு சிறைச்சாலைகளில் ஏற்படுகின்ற நெருக்கீடுகளை பார்த்தால் அதிகமாக சட்டத்தரணிகள் சங்கங்களுடைய இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான விடயம், அந்த சிறைச்சாலைகளில் ஏற்படுகின்ற வன்முறைகளுக்கு பின்னால் அந்த சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்கப்படுகின்றவர்களுடைய வழக்கு தொடர்பிலான கால நீடிப்புத்தான் அதுக்கான அடிப்படை காரணம் ஒன்று என அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். ஆகவே நிச்சயமாக இந்த அம்சங்கள் எல்லாம் பெருமளவுக்கு ஜேவிபி குறிப்பிடுவது போன்ற சில நெருக்கீடுகளை ஏற்படுத்த முயற்சிக்கிறது என்பது உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் அதுக்கு இதுதான் தீர்வா என்றது மிக பிரதானமான ஒரு கேள்வியாகத்தான் எனக்கு தோன்றும். இந்த சட்டமூலம் சம்பந்தமாக மகாநாயக்க தேர்தலும் கூட தங்களுடைய அதிருப்தி அல்லது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையிலே இந்த சட்டமூலத்தை அரசாங்கமானது மேற்கொண்டு செல்லும் என்று எதிர்பார்க்கலாமா, அல்லது அந்த எதிர்ப்புக்கு பயந்து அதை கைவிட்டு விடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்? இல்லை, நான் நினைக்கிறேன் அவர்கள் முழுமைப்படுத்துவதற்குரிய அணுகுமுறைகளை பெருமளவுக்கு நகர்த்தி விட்டார்கள். மகா சங்கம் பெருமளவுக்கு நீதியமைச்சர் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகிற போது தெரிவித்த ஒரு கருத்து, மகா சங்கம் அவ்வாறான ஒரு கோரிக்கையை தங்களிடம் முன்வைக்கவில்லை, அல்லது அது தொடர்பில் தனக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றுதான் அவர் தன்னுடைய விவாதத்தின் போது குறிப்பிட்டிருந்தார். ஆகவே நான் நம்புகிறேன் மகா சங்கத்தினுடைய எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்கு, ஜேவிபி இதை அமுல்படுத்துவதில் அதிகமான கவனம் கொள்வதாக தெரிகின்றது என்று சொன்னால் இது பெருமளவுக்கு எதிர்கட்சிக்கு ஒரு வாய்ப்பான ஒரு களத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும் என்ற ஒரு தென்னிலங்கை அவ்வாறான ஒரு சூழலுக்குள்ளே தான் இருக்கிறது. இப்ப நாங்கள் வெளியே இருந்து பார்க்கின்ற போன்று ஜேவிபியினுடைய ஆட்சி முறையினுடைய வடிவம் முன்னைய ஆட்சி முறையிலிருந்து வேறுபட்டது என்ற ஒரு உரையாடலை என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாம இருக்கிறது. ஏறக்குறைய அது கடந்த காலங்களில் எவ்வாறு ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய இழுபறிகள் இருந்ததோ, முரண்பாடுகள் இருந்ததோ, அவற்றினுடைய அதே எண்ணங்களோடு தான் இன்றைய ஆட்சி முறையும் ஜேவிபியினுடைய இருப்பும் பெருமளவுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு அல்லது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அவை இது கூடாகத்தான் தென்னிலங்கையினுடைய அரசியல் மாற்றங்களை பற்றிய உரையாடலை நாங்கள் புரிந்து கொள்ளுதல் பொருத்தப்பாடுடையது என்று நான் நினைக்கிறேன். சரி, அடுத்தபடியாக அந்த எதிர்கட்சிகளானது ஒரு கோரிக்கை என்று விடுத்துள்ளார்கள். அதாவது இந்த வயதெல்லை சம்பந்தமான அந்த முடிவை உயர் நீதிமன்றத்தினுடைய முழு ஆயம், அதாவது 12 நீதிபதிகளும் கூடிய அந்த முழு ஆயத்தின் முன்னாள் தீர்ப்புக்கு அல்லது பரிசீலனைக்கு விட வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும், அல்லது இதை அரசாங்கம் நிராகரிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கலாம்?
இல்ல இதில் கனவிடயங்கள் இப்ப நீங்கள் குறிப்பிடுவது போன்று ஒரு பொது வாக்கெடுப்புக்கு போக வேண்டும், எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்ற சில விவாதம். ஆனால் இலங்கையினுடைய அரசியல் யாப்பு வரைப்புக்குள்ளால் தான் உண்மையில் ஜேவிபி அந்த திருத்தத்தை பற்றிய உரையாடலை செய்கிறது. அந்த ஜேவிபியினுடைய திருத்தம் பற்றிய உரையாடலும் இலங்கையினுடைய அரசியல் யாப்பினுடைய திருத்தத்துக்குரிய அங்கீகாரங்களும் பெருமளவுக்கு அரசியல் யாப்பை மீறாத வகையில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பது தவிர்க்க முடியாம ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அது எதிர்கட்சிகள் முன்வைக்கின்ற விவாதங்கள் எல்லாம் சரியானதென்ற எண்ணப்பாங்கோடு நான் இதில் உரையாட முயற்சிக்கவில்லை. மாறாக எதிர்கட்சிகள் தங்களுடைய நலன்களுக்கு ஏற்ற வகையில் இதை மாற்றிக்கொள்வது, இது எப்படி தோற்கடிப்பது, இது தோற்கடித்தால் பெருமளவுக்கு நீதியமைச்சரை இதிலிருந்து அல்லது அரசாங்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்க முடியும் என்ற ஒரு எண்ணத்தை தான் அது என்னோட எதிர்கட்சிகள் எல்லாமே பெருமளவுக்கு ஊழல் சார்ந்த அம்சத்தில் ஒரு பெரிய நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தங்களை தக்க வைத்துக் கொள்வது அல்லது பாதுகாத்துக் கொள்வதற்குரிய ஒரு அடிப்படையோடு தான் எதிர்கட்சிகளுடைய எல்லா வகையான அணுகுமுறைகளும் பார்க்கப்படுது. ஆளுங்கட்சி கொண்டு வருகின்ற எல்லா அம்சங்களையும் எதிர்ப்பது என்ற ஒரு அணுகுமுறைக்குள்ளே தான் இலங்கையில் எதிர்கட்சிகளுடைய இருக்கு இன்று வரையும் காணப்படுகிறது. அது கடந்த காலத்திலும் அவ்வாறுதான், இன்றும் அவ்வாறு. ஆகவே இந்த சூழலுக்குள்ளால் இவர்கள் முன்வைக்கின்ற சில விவாதங்கள் பொருத்தப்பாடற்றதாகவே இருக்கின்றது. அவ்வாறான ஒரு அம்சத்தை உண்மையில் பாராளுமன்றத்தினுடைய அங்கீகாரம் பெற வேண்டும் என்பது அல்லது 3/2 பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதும் திருத்தங்களை கொண்டு வர முடியும் என்பதும் கடந்த காலங்களில் ஆட்சியின் காலப்பகுதிகளில் பின்பற்றப்பட்ட ஒரு அம்சம்தான். அதிலிருந்து ஒரு மாற்று சூழலை ஏற்படுத்தி இது ஒரு பொது வாக்கெடுப்பு கூடாகவோ அல்லது நீதியரசர்கள் முன்னிலையிலோ இது சாத்தியப்படுத்தப்பட வேண்டும் என்ற விவாதம் நான் நினைக்கிறேன் அரசியல் யாப்பு விதிகளுக்கு முற்றிலும் வேறுபட்டோம். அப்படியானால் அவர்கள் சில தரப்பினர் வாதாடுகிறார்கள், அதாவது ஒரு புதிய அரசியல் யாப்பு கொண்டு வரப்படும் பொழுது அந்த அரசியல் யாப்பிலே ஒரு பகுதியாக இந்த வயதெல்லை மாற்றத்தை கொண்டு வருவதை விட்டுவிட்டு தங்களுக்கு சாதகமான சில முடிவுகள் எடுக்க வேண்டிய விதமாகத்தான் இந்த புதிய மாற்றம், அதாவது நீதிபதிகளின் வயது, அது முதலாவதாக உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களை வயதெல்லையை மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். பின்னர் எதிர்ப்பின் காரணமாக இப்பொழுது ஏனைய நீதிபதிகளுடைய வயதையும் 2 வருடங்களால் கூடுவதற்கான தீர்மானத்தை எடுத்திருக்கின்றார்கள். எனவே அந்த முயற்சியானது புதிய அரசியல் சாசனம் கொண்டு வரப்படும் பொழுது செய்யப்படாமல் இப்பொழுது செய்யப்படுவதற்கான காரணம் சில வழக்குகள் தங்களுக்கு சாதகமான முறையிலே முடிவுறுத்தப்பட வேண்டும் அல்லது தீர்ப்பு பெறப்பட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இவ்வகையான மாற்றத்தை அவசரமாக செய்திருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் எல்லா காலங்களிலும் எல்லா ஆட்சியாளர்களிடம் இருந்தது ஒன்று என்றுதான் நான் கருதுகிறேன். இது ஒரு புதிய விடயம் கிடையாது. ஆளுந்தரப்பு தனக்கு இசைவான அணுகுமுறைகளை செய்வதும் செயல்படுத்துவதும் அதுக்கேற்ற வகையில் தேர்தல்களை அல்லது விதிமுறைகளை கையாளுவதும் ஒரு இயல்பான ஒரு அரசியல் பரிமாணம். அத்தகைய பரிமாணங்களுக்குள் விசேடமான ஒன்றும் இங்கு காட்சிப்படுத்தப்படுவதாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் ஏவிபியை பொறுத்தவரையில் ஏனைய அரசாங்கங்களை போன்றுதான் அது செயல்படுகிறது என்பதை மட்டும் இதில் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குமே தவிர அது கடந்து அதனுடைய செயல்பாடு கடந்த காலங்களினுடைய ஆட்சி பின்பற்றப்பட்ட அதே அணுகுமுறைகளை பின்பற்றுகிறது. எப்போதும் ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் தனக்கு சார்பானதாகவும் தனக்கு ஏற்ற வகையில தான் இவ்வகைய அணுகுமுறைகளை அது மேற்கொள்ளும். அது தவிர்க்க முடியாத ஒன்று என்றுதான் நான் கருதுகிறேன். அது அரசாங்கங்களுக்குள்ளே இப்ப இதில் நீங்கள் ஜனநாயகம் பேச முடியுமா என்று நீங்கள் கேள்வி எழுப்பலாம், நியாயம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பலாம், அல்லது நீதி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பலாம். நிச்சயமாக அது எல்லா காலங்களிலும் இல்லை என்பதுதான் என்னுடைய அவதானிப்பு. இலங்கை தீவை பொறுத்தவரையில் நீதித்துறையினுடைய கட்டமைப்பு முறை எப்படியானது என்பது அது ஏறக்குறைய 1948 ஆண்டு அல்லது கல்லோயா படுகொலையிலிருந்து ஒரு நீண்ட பட்டியலை நாங்கள் முன்வைக்க முடியும். அது எங்களுக்கு நல்ல அனுபவமும் உண்டு. அது தொடர்பில் இன்றைய சூழலில் நான் நினைக்கிறேன் 1956 ஆண்டு அல்லது 83 ஆண்டு வன்முறைகளின் போதெல்லாம் சிங்கள புத்திஜீவிகள் பலர் பெருமளவுக்கு இலங்கை அரசாங்கத்தினுடைய நீதித்துறை மீது நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவை எதுக்குமே பெருமளவுக்கு பதில் கிடைக்கவில்லை. அதனுடைய நீட்சி தான் இன்று இருக்கின்ற சூழல் என்று நான் நினைக்கிறேன். இது பெருமளவுக்கு அரசியல் கலாச்சாரமாக மாற்றப்படுகின்ற ஒரு சூழல் வருகின்ற போது இலங்கையை பொறுத்தவரையில் அது ஒரு வகையிலும் ஒரு மெரிட் சிஸ்டத்தை, அதாவது ஒரு திறமையின் அடிப்படையிலான அம்சங்களை விட அரசியல் ரீதியான தலையீடுகளுக்குள்ளால் பொது நிர்வாகத்தினுடைய கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருப்பது அது ஒரு வெற்றிகரமான ஒரு ஆட்சியை அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் செய்து கொண்டிருக்கிறார்.
அதனுடைய நீட்சி தான் இப்போது இருக்கின்ற அம்சம் மட்டும் நான் கருதுகிறேன். சரி, இந்த வழக்குகள் இவர்களுடைய முக்கியமான வாதம், வழக்குகள் எல்லாம் தேங்கி கிடக்கின்றன, அந்த வழக்குகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த நீதிபதியுடைய வயதெல்லையானது நீடிப்பதற்கான நியாயப்படுத்தல் மேற்கொள்ளப்படுகின்றது. இப்படி பார்க்கும்பொழுது இந்த வழக்குகளிலே அநேகமான வழக்குகள் போதை வத்து சம்பந்தமான வழக்குகளாகத்தான், சம்பந்தப்பட்டவர்களாகத்தான் கூடுதலாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே சிறைச்சாலைகளிலே அங்குமொன்றும் இங்கொன்றுமாக படுகொலைகள் நடைபெறுகின்றன. இந்த படுகொலைகளானது எதிர்கட்சிகளால் திட்டமிட்ட ஒரு குழப்பத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லலாமா, அல்லது தானாகவே அப்படியே அங்கே எழுந்ததாக எடுத்துக்கொள்ளலாம்? இல்ல, இது பற்றிய விமர்சனம் இப்போ தென்னிலங்கையினுடைய ஊடகங்களின் விமர்சனங்கள், தென்னிலங்கை சார்ந்திருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்கள் எல்லாவற்றையும், ஆளுந்தரப்பினுடைய விமர்சனங்களை பார்க்கின்ற போது நீங்கள் குறிப்பிடுற விடயத்தினுடைய ஒரு அடிப்படை தான் அங்கு உண்மையில் நிலவுவதாக சொல்லப்படுகிறது அல்லது வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அதனை கடந்தும் இந்த ஏறக்குறைய ஒரு குறுகிய கால பகுதிக்குரியவர்கள் அல்லது இந்த போதை தொடர்பில் சந்தேகத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள், அதே போன்று போதை சார்ந்திருக்கக்கூடிய போதைப் பொருள் பாவனையினுடைய சார்ந்திருக்கக்கூடிய தரப்புகள் என்று ஒரு பெரும் அளவிலான கைதிகள் வந்து சிறையில் உண்மையில் விசாரணை இன்றி நீண்ட காலமாக அடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல், அல்லது அவர்கள் அதிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நெருக்கீடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட சூழல் என்பது உண்மையில் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றுதான். அந்த சூழல், ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தரப்புகளில் எதிர்கட்சிகள் உண்டு என்ற விவாதம் உண்மையில் ஆதாரபூர்வமாக யாராவது அதை முன்வைத்திருக்கிறார்களா என்ற ஒரு கேள்வி மிக பிரதானமானது. இப்ப குறிப்பாக தென்னிலங்கை ஊடகங்கள் பெருமளவுக்கு அத்தகைய குற்றச்சாட்டுக்களை, அரசாங்கத்தினுடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதிகமான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறது. அதுதான் பெருமளவுக்கு பேசும் பொருளாக கூட காணப்படுகிறது. அதாவது எதிர்கட்சிகளுடைய திட்டமிட்ட அடிப்படையில் தான் இந்த சிறைச்சாலைகளுடைய கலவரங்கள் நிகழ்த்தப்படுவதாக. ஆனால் அதை கடந்து பார்த்தால் இந்த சமூகத்தினுடைய இந்த புரள்வான நடத்தைக்கு பின்னால் இருந்த ஆட்சியாளர்கள், முன்னைய ஆட்சியாளர்கள் அல்லது இப்போது இருக்கிற ஆட்சியாளர்கள் அல்லது அதனுடைய அங்கத்துவம் பெற்றிருக்கின்ற இராணுவம், போலீஸ் போன்ற எல்லா சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா தரப்புகளுடைய பொறுப்பு என்பதுதான் என்னுடைய அவதானம். இவர்கள் எல்லோருடைய கூட்டுத்தன்மைதான் இதனுடைய உண்மையான சிதைவுக்கும் இந்த நெருக்கீட்டுக்கும் இந்த சமூகத்தினுடைய உடையக்கும். உண்மையில் வடகிழக்கு மீளவும் ஒரு ஆயுத போருக்கு போய்விடக்கூடாது அல்லது விடுதலை பற்றிய எண்ணம் தோற்றுவிக்கப்படக்கூடாது என்பதற்கான ஒரு எண்ணத்தோடு தொடக்கப்பட்ட இந்த விடயம் தென்னிலங்கையை எந்த அளவுக்கு மிக மோசமான நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது என்பது இப்போது தென்னிலங்கையில் இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் அந்த சமூகங்களுக்கும் தெரிகின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. உண்மையில் அதனுடைய பயன்பாட்டை தொடக்கியவர்கள் உண்மையில் வடகிழக்கு நோக்கித்தான் அதை தொடக்கினார்கள். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விடயத்தை விளங்கிக் கொள்ளலாமே தவிர, நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமாக இது எதிர்கட்சியினுடைய செயல் வடிவங்களுக்குள்ளால் தான் இதனுடைய முழு நடவடிக்கைகளும் இருக்கிறது என்ற, ஆனால் அது பங்கு இல்லாமல் இல்லை என்பதற்கும் சில விடயங்களை தென்னிலங்கை ஊடகங்கள் முதன்மைப்படுத்துகின்றன. பாராளுமன்ற உரைகள் அதை முதன்மைப்படுத்துகின்றன. அதே போன்று ஊடகங்கள் சார்ந்திருக்கக்கூடிய செய்திகள் நிறைய அவ்வாறான அம்சங்களை குறிப்பிடுகிறது. அவை அது தவிர்க்க முடியாமல் வடகிழக்கு மட்டுமில்லை, இலங்கை தீவு முழுவதுமே நீங்கள் சொல்ற அதே அபிப்பிராயம் தான் பெருமளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது. அதாவது எதிர்கட்சிகள் தான் இந்த செயல்பாடுகளுக்கு பின்னால் இருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்துவதற்கான நிறைய உரையாடல்கள் எங்கள் மத்தியில் காணப்படும். இந்த போதைப்பொருள் சம்பந்தமாக பேசும்பொழுது இப்பொழுது தமிழர் பகுதியிலே இந்த போதைப்பொருள் பாவனை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றதா, அல்லது இன்னமும் அது ஒரு கட்டுக்கு அடங்காத நிலைமையிலே இருக்கின்றதை எடுத்துக்கொள்ளலாம்? ஒப்பீட்டு அடிப்படையில் இப்ப நீங்கள் கேட்கிற கேள்விக்கு தென்னிலங்கையோட ஒப்பீட்டு அடிப்படையில் உண்மையில் வடக்கு ஓரளவுக்கு அதனுடைய ஆரம்ப கால பகுதியில் இந்த அரசாங்கம் வருவதற்கு முற்பட்ட கால பகுதியில் இருந்த சூழலில் இருந்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு சில மாற்றங்கள் ஒன்றை உண்மையில் அவதானிக்க முடிகின்றது. ஆனால் அது ஒரு முழுமையான மாற்றமா அல்லது அது வெளி தெரியாமல் சில விடயங்கள் நகர்த்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி இப்போதும் இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கின்றவர்கள் மத்தியில் ஒரு சந்தேகமாகவே இருக்கின்றது. பெருமளவுக்கு அந்த ஒரு பெரிய அளவில் ஆதிக்கம் பெற்றிருந்த ஒரு அம்சம் ஓரளவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சமூக விழிப்புணர்வுகள் அதிகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. குடும்ப அலகுகள் அது தொடர்பில் அதிகமான கவனம் கொள்ள தொடங்கி இருக்கின்றது. அது தொடர்பிலான ஒரு
எண்ணம் வடக்கு கிழக்கில் பெருமளவுக்கு அதிகரித்திருக்கிறது என்று தான் நான் கருதுவேன். ஆனால் அதே நேரத்தில் இது முற்றுமுழுதாக முடிவுக்கு வந்திருக்கிறதா என்றது நிச்சயமாக இல்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும். அதுக்கான வாய்ப்புகள் தொடர்ச்சியானதாக இப்ப குறிப்பாக நீதிமன்றங்கள் இப்போது வடக்கு கிழக்கு நீதிபதிகள் நீதிமன்றங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் கூட பெருமளவுக்கு இதில் ஒரு மாற்றத்தை செய்வதற்கான ஒரு செயல்பாடு. அதே போல ஊடகங்கள் சார்ந்த பிரச்சாரங்கள், அதே போன்று பாடசாலைகள் மட்டத்தில் குடும்ப அலகுகள் மட்டத்தில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் என்று ஒரு தீவிரத்தன்மை உண்மையில் வடகிழக்கில் ஏற்பட்டு ஓரளவுக்கு அதனுடைய செயல் வடிவங்களில் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஆனால் அது ஒரு முழுமையாக இன்னுமே முடிவுக்கு வரவில்லை என்பதுதான் என்னுடைய அவதானம். சரி, நாங்கள் அடுத்ததாக சற்று பின்னோக்கி பார்ப்போமானால் கடந்த மாதம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமையிலே தமிழ் தேசிய பேரவையானது தமிழகத்துக்கு விஜயம் செய்து முதலமைச்சர் விஜய் மற்றும் இணைய கட்சி தலைவர்களை சந்தித்து தமிழர் பிரச்சனை சம்பந்தமாக உரையாடியிருந்தார்கள். இதற்கான தேவை அல்லது இதனுடைய தாக்கம் எவ்வாறு அமையும் என்று எதிர்பார்க்கலாம்? இல்லை, ஒரு நெருக்கடிக்கு உட்படுகின்ற ஒரு தேசிய இனம் தனக்கு குறித்துடைய நட்புகளை உலகத்தில் உருவாக்குவது அவசியமானது. ஒன்று அரசற்றது, மற்றது அது பெருமளவுக்கு ஒரு 2009களுக்கு பின்னர் தீவிர அரசியலும் ஒன்றி மிதவாத அரசியலும் ஒன்றி பெரும் நெருக்கடிக்குள் உள்ளாகி இருக்கின்ற ஒரு தேசிய இனம் தனக்குரிய நட்புகளை உலகத்தில் உருவாக்க வேண்டியது அவசியமானது. அதுவும் குறிப்பாக தமிழகத்தை அல்லது இந்தியாவை பொறுத்தவரையிலான அந்த நட்புறவு என்பது நான் நினைக்கிறேன் அரசியலை கடந்து உரையாடப்பட வேண்டிய அல்லது முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அம்சம் என்றுதான். ஏனென்று சொன்னால் இப்ப வரக்கூடிய தமிழகத்தோடு ஈழத்தமிழருக்கு இருக்கக்கூடிய உறவை 83 அல்லது 84களுக்கு முற்பட்ட கால பகுதியில் அதிகமான பயன்களை அல்லது விளைவுகளை இலங்கை தமிழர்கள் அனுபவித்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளுதல் அவசியமானது என்று நான் நினைக்கிறேன். மிக ஆரம்ப காலகட்டத்தில் ஆயுத போராட்டத்தினுடைய முனைப்புக்கும் அவர்கள் மிக பிரதான பங்காளிகளாக இருந்திருக்கிறார்கள். ஆனா அதே போன்று 2009களுக்கு பின்னர், அதே போல 91ஆம் ஆண்டுக்கு பின்னர் ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பின்னர் அந்த உறவில் பெரும் விரிசல் ஒன்றை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நிலையில் இருந்து ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டிய தேவை என்பது இலங்கையினுடைய ஈழத்தமிழ் அரசியல் தேசிய அரசியலோடு இருக்கிற அல்லது தமிழ் தேசிய அரசியலோடு இருக்கிற எல்லோருக்குமே அது ஒரு பொறுப்பான கடமைப்பாடு உண்டு என்றுதான் நான் கருதுகிறேன். தனித்து விடப்படுகின்ற ஒரு தேசிய இனமாக இருந்தால் நாங்கள் வேகமாக கரைந்து போய்விடுவோம். அந்த கரைந்து போய் விடுவதற்குரிய சூழலை தடுத்து நிறுத்துவதில் நட்பு சக்திகள் எங்களுக்கு அவசியம். அந்த நட்பு சக்திகளில் நிச்சயமாக நான் நினைக்கிறேன் தமிழகம் ஒரு முதன்மையானது. அது பின்னர் ஏனைய புலம்பெயர்ந்த தளத்தில் இருக்கின்ற உறவுகளோடு அதனுடைய வளர்ச்சி அல்லது அதனுடைய நீட்சி சாத்தியப்படுத்தப்படுகிற போது மேலும் ஒரு ஆரோக்கியம், இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான முயற்சி, மிக காலதாமதமான முயற்சி என்று நான் கருதுவேன். அதை பற்றி நிறைய குறிப்புகளையும் நான் எழுதியிருக்கின்றேன். நிச்சயமாக இது ஒரு காலதாமதமான ஒரு அணுகுமுறை. ஆனாலும் இந்த அணுகுமுறை மீது நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றது, பலவீனங்கள் பற்றிய உரையாடல்கள் இருக்கிறது, அது வேற விடயம். ஆனால் அடிப்படையில் ஈழத்தமிழர்கள் தனித்து விடப்படுகின்ற ஒரு தேசிய இனமாக இருந்து எதனையும் சாதிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுதல் நான் நினைக்கிறேன் அவசியமான ஒன்று. அதுக்கான ஒரு முனைப்பை இவர்கள் முன்னகர்த்தியிருக்கிறார். இவர்கள் எடுக்கிற முன்னகர்வுகளுக்கு ஊடாக அரசியல் தீர்வு சாத்தியப்படும், சமஸ்தை சாத்தியப்படும் என்ற விவாதங்கள் எதையும் நான் முதன்மைப்படுத்தவில்லை. ஒரு தேசிய இனத்தினுடைய இருப்பை அதனுடைய பலத்தை உறுதிப்படுத்துவதற்குரிய அடிப்படை அதுக்குரிய நட்பு சக்திகள் அவசியமானது என்பதுதான் என்னுடைய பார்வையின் முதன்மையான விடை. சரி, அந்த அடிப்படையை பார்க்கும் பொழுது இப்பொழுது 6 தமிழ் தேசிய கட்சிகள் கூடிய தளம் சேர்ந்தவர்கள் கூட தமிழக விஜயம் சம்பந்தமாக சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 2 நாட்களுக்கு முன்னால் ஹக்கீம் அவருடைய கருத்தின்படி தாங்கள் தமிழகத்துக்கு விஜயம் செய்து அந்த கூட்டாக விஜயம் செய்து தங்களுடைய கோரிக்கை சம்பந்தமாக தலைவர்களுடன் பேச உள்ளதாக சொல்லியிருக்கின்றார். அப்படியானால் அவர்களுடைய விஜயமும் தேவை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் ஒரு முக்கியத்துவம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் நிச்சயமாக இப்போ 6 தமிழ் கட்சிகளுடைய மேடை தன்னுடைய இருப்பை அல்லது தன்னுடைய தனிப்பட்ட கட்சி சார்ந்திருக்கக்கூடிய நலனை கடந்து இலங்கை தீவில் இருக்கிற சிறுபான்மை தேசியங்களுக்கான அணுகுமுறையை அது கொண்டிருக்குமாக இருந்தால் அது முன்னெடுக்கின்ற எல்லா விடயங்களையும் ஈழத்தமிழர்கள் என்ற அடிப்படையில் ஈழத்தமிழர்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. இது பெருமளவுக்கு அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்கள் அவர்களுடைய கட்சி நலன் அல்லது இந்த சூழலை தங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றுவதற்கு
பயன்படுத்தப்படுகின்றது என்பதை கடந்து, ஏனென்று சொன்னால் இதில் ஒரு முக்கியமான விஷயம், தமிழ் பேரவையினுடைய நகர்வை பின்பற்றி கொண்டு இவர்கள் நகர முயற்சிக்கிறார்களா என்ற ஒரு விமர்சனம் பெருமளவு வடக்கு கிழக்கில் ஆழமாக இருக்கிறது, அல்லது இலங்கை தீவில் ஆழமாக இருக்கின்றது. அதாவது தமிழ் தேசிய பேரவையினுடைய அணுகுமுறைகளை இவர்கள் எதிர்கொள்வதற்கான ஒரு அணுகுமுறையை தாங்கள் முன்னெடுத்திருப்பதாக கூட அந்த விமர்சனங்கள் முன்னகர்த்தப்படுகிறது. இங்கே முக்கியமான ஒன்று, இந்த தமிழ் தேசிய பேரவையும் இந்த 6 கட்சிகளுடைய மேடையும் தனக்குள்ளே ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு இந்த விடயத்தை ஒரு ஆரோக்கியமாக நகர்த்துமாக இருந்தால் அது இலங்கை தீவினுடைய சிறுபான்மை தேசிய இனங்களுடைய எதிர்காலத்தை ஆரோக்கியமானதாக்கும். நிச்சயமாக அதுக்கான ஒரு அடிப்படை நிச்சயமாக இதில் ஏற்படுத்தப்பட வேண்டும். அதுக்கான முனைப்புகள் நான் நினைக்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் ஹக்கீம் கஜேந்திரமர், பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரமர் பொன்னம்பலத்தோடு பாராளுமன்றத்தில் இது பற்றி உரையாடியதாக செய்திகள் நான் படித்தேன். ஆகவே அது ஒரு அதே அம்சத்தை மனோ கணேசனும் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே நிச்சயமாக இந்த தரப்புகள் ஒன்றிணைந்து இலங்கையினுடைய சிறுபான்மை தேசிய இனங்கள் தொடர்பான ஒரு பொது நிலைப்பாட்டை எடுத்து தமிழகத்தோடும் அல்லது இந்தியாவோடும் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய தரப்புகளோடும் உரையாடுவது ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்குரிய களத்தை உண்மையில் ஏற்படுத்தும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்குரிய பொறிமுறைகளும் எண்ணங்களும், இப்ப சாதாரணமாக ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிடுகின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் மௌனமாக எல்லா விடயத்தையும் கேட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். ஒரு விவாதத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியவில்லை, அல்லது இந்த விடயங்கள் உடனடியான தீர்வுகளுக்கு ஜனாதிபதி முப்படைகளுடைய தளபதி, முப்படையினுடைய தளபதியினுடைய கட்டளைக்கு அமைவானதாக இராணுவ முகாம்களை பழைய நிலைக்கு கொண்டு செல்வதற்குரிய வாய்ப்புகள் உண்மையில் இருக்கின்றது. இங்கே ஆயுத போராட்டத்துக்குரிய எந்த முனைப்பும் உண்மையில் வடக்கு கிழக்கில் இந்த காலத்திலும் சாத்தியப்படக்கூடிய ஒரு செய்முறை ஒன்றை இப்போது அது கொண்டிருக்கவே இல்லை. அதுக்கான வாய்ப்பும் பெருமளவுக்கு இல்லாத ஒரு சூழலில் முப்படை தளபதியோடு உரையாடுகின்ற போது கூட அந்த விவாதங்களை இந்த தரப்புகள் முன்னெடுக்காதது என்பதுதான் இந்த தரப்புகளினுடைய அணுகுமுறைகள் இருக்கக்கூடிய பலவீனங்களாக நான் அடையாளப்படுத்த விரும்புகிறேன். அவை நிச்சயம் இவர்களுடைய இந்த அணுகுமுறைகளை சரிப்படுத்தி அல்லது முதன்மைப்படுத்தி கொண்டு ஒரு ஆரோக்கியமான தேசிய இன பிரச்சனைக்குரிய தீர்வுகளை அவர்கள் நகர்த்துவார்களாக இருந்தால் அது ஒரு நல்ல விளைவை இலங்கை தீவில் இருக்கின்ற எல்லா தேசிய இனங்களுக்கும் ஏற்படுத்தும். அதனை நாங்கள் நிச்சயமாக வரவேற்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கும். அடுத்தபடியாக இப்பொழுது கிரிக்கெட் ஸ்கோர் போல செம்மனுடைய புதைகுழி விவகாரம், அதாவது அந்த தோண்டி எடுக்கப்பட்டுடைய சடலங்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு வருகின்றது. இப்பொழுது 500-ஐ தாண்டிவிட்டது. அதற்கு முன்னர் செம்மணி விவகாரம் சம்பந்தமாக ஐரோப்பிய ஒன்றிய குழுவினர் விஜயம் செய்து சில கருத்துக்களையும் பார்வையிட்டு சில கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள். இந்த விடயம் எங்கே போய் முடிய போகின்றது? இதுக்குரிய ஒரு நீதி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று நம்புகிறீர்களா இந்த ஆட்சியில்? மிக கடினமான ஒரு கேள்வி. அவர்கள் அதுக்கான ஒரு வாய்ப்பை திறந்து விட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த அகழ்வு குறித்துடைய ஒரு சூழலை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஒரு வகையில் இந்த விடயங்கள் வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு களத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றது. ஆனால் இது நியாயப்பாட்டை அல்லது நீதியை அல்லது இது குறித்துடைய பதிலீடுகளை தருமா என்பதில் அதிகமான சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்கின்றது. அதுக்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் அதிகம். குறிப்பாக இந்த அகழ்வு பணி தொடர்பில் நீதி அமைச்சருடைய வருகை அண்மை காலகட்டத்தில் நிகழ்ந்தது. அதே போன்று ஐரோப்பிய யூனியன், இவ்வாறு எல்லோருமே ஒரு காட்சி குறித்துடைய ஒரு வடிவமாக செயல்படுகிறார்களே தவிர இதனுடைய உண்மையான தரப்புகள் அடையாளப்படுத்தப்படுதல், அவர்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுதல், அல்லது குறைந்தபட்சமாக இந்த விடயங்களினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கு அது யாருடையது என்பதையும் அதனுடைய ஆதாரங்களை தேடுவதற்குரிய செய்முறைகளும் பெருமளவுக்கு வடக்கு கிழக்கில் இல்லை. அதுக்கான இந்த முனைப்புகளும் இதுவரையில் மேற்கொள்ளப்படவில்லை. உண்மையில் குடும்பங்களாக சிலது, குழந்தைகளாக சில மரணங்கள், மிக மோசமான அந்த விடயங்களை பார்க்கின்ற போது, ஆனால் அதுக்கான அந்த ரெமெடி பெருமளவுக்கு தென்னிலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் அல்லது தென்னிலங்கையினுடைய ஆட்சி தரப்பினால் அது பெருமளவுக்கு முதன்மைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் என்னுடைய அவதானிப்பு. வரக்கூடிய அது வேறுபட்ட விவாதங்களை தென்னிலங்கையில் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இதனுடைய விளைவு எவ்வாறானதாக அமையும் என்பதில் அதிகமான சந்தேகம்
இந்த ஆட்சி கால பகுதியில் இனி வரப்போற ஆட்சி கால பகுதியிலும் இதே விடயம் தான் இருக்க போகுது. இதுக்காகத்தான் சர்வதேச விசாரணை வேணும் அல்லது சர்வதேச கண்காணிப்பு வேணும் என்ற ஒரு எண்ணப்பாங்கு ஏற்படுகிறது என்பதை இந்த இடத்தில் தென்னிலங்கை தொடர்பில் எந்த விதமான மாற்றீட்டு நடவடிக்கைகளையும் இதுவரை அது மேற்கொள்ள முயற்சிக்கிறது. அது குறித்துடைய நடவடிக்கைகளை அது முன்னெடுப்பதற்கும் அது தயாராக இருக்கிறது. அது தன்னுடைய சூழலை முதன்மைப்படுத்தி கொண்டும் தன்னுடைய நிலைப்பாட்டை முதன்மைப்படுத்தி கொண்டும் அது ஒரு ஆரோக்கியமான தமிழர்கள் மீதான ஒரு அரசியல் செல்வாக்கை ஏற்படுத்த அது முயற்சிக்கிறது அன்றி அது பெருமளவுக்கு இவற்றுக்கு கடந்த காலத்தில் நிகழ்ந்தவற்றுக்கு ஒரு தீர்வை நோக்கி நகர்வதற்குரிய எந்த அணுகுமுறைகளையும் இதுவரை ஜேவிபி அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை. ஒரே வாய்ப்பு கொடுத்திருக்கிறது, இந்த அகழ்வுக்குரிய சூழலை அது ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இங்கே ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக சில வாரங்களுக்கு முன்னர் வட மாகாண ஆளுநரினால் சாவச்சேரி நகர சபையினுடைய உப தவிசாளர் மற்றும் வவுனியா மாநகர சபை முதல்வர் மீதான நடவடிக்கையை மேற்கொண்டு அவருடைய பதவி நீக்கம் செய்திருந்தார். இந்த நடவடிக்கையானது ஒரு அதிகார துஷ்பிரயோகமாக எடுத்துக்கொள்ள முடியுமா அல்லது ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கையாக எடுத்துக்கொள்ள முடியுமா? இல்லை, ஒழுக்காற்று நடவடிக்கை என்று விவாதிப்பதற்கு இதைவிட அதீதமான நிறைய அம்சங்கள் காணப்படுகிறது. இது இது எவ்வாறான ஒரு அடிப்படைகளுக்குள் இது நிகழ்த்தப்பட்டது என்பதை அவதானிக்கின்ற போது பொதுத்தளத்தில் இது ஒரு அதிகார துஷ்பிரயோகம் என்ற ஒரு எண்ணப்பாங்குதான் பெருமளவுக்கு மேலோங்கி இருக்கின்றது. என்ஐஎம் சார்ந்த கேள்விகள் முதன்மைப்படுத்தப்படுகிறது. என்றால் இது ஒழுக்காற்று நடவடிக்கை என்பது வடகிழக்கில் அதிகமான விடயங்களில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. அத்தகைய நிகழ்வுகள் தொடர்பில் இத்தகைய நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு சூழலில் இவற்றை முதன்மைப்படுத்தியதன் நோக்கங்கள் அரசியல் ரீதியானதாகவும் அதே நேரத்தில் தன்னுடைய அதிகாரத்தை நிச்சயமாக அந்த அதிகாரத்தினுடைய பிரயோகம் என்பது நான் நிச்சயமாக நம்புகிறேன் அது தென்னிலங்கையினுடைய அல்லது ஆட்சியாளர்களுடைய அழுத்தங்களின்றி இதனுடைய நடவடிக்கைகள் சாத்தியப்பட்டிருக்குமா என்றதும் இதில் மிக பிரதானமான ஒரு கேள்வியாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. ஆக நிச்சயம் முழுக்க இந்த ஒழுக்காற்று நடவடிக்கை என்று கடந்து செல்ல முடியாத ஒரு களத்தை இந்த சூழல் தந்திருக்கின்றது. அப்படியானால் இவ்வகையான நடவடிக்கை எடுப்பதன் மூலம் கூட தமிழ் மக்களுக்கான ஒரு அதிருப்தி, அரசாங்கத்தின் மீதான அதிருப்தியைத்தானே அரசாங்கம் வழி சமைக்கின்றது இப்படியான நடவடிக்கை எடுப்பதன் மூலம். நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் என்னோட கேள்வி என்னென்றால் நீங்கள் முதலாவது முன்னுக்கு கேட்ட கேள்வியோடு தொடர்புபடுத்துறீர்கள் நான் நினைக்கிறேன். நிச்சயமா என்னிடம் இருக்கிற கேள்வி என்னென்றால் இந்த இளம் தலைமுறை அது தொடர்பிலான எண்ணப்பாங்குகளை எப்படி கொண்டிருக்கிறது அல்லது அது பற்றிய எண்ணங்களை அது பெருமளவுக்கு முதன்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்விதான் இங்கு முக்கியமானதாக இருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் பெருமளவுக்கு அதிருப்திகரமான ஒரு சூழலுக்குள் மிக நீண்ட காலமாகவே அவர்கள் பயணிக்க தொடங்கியுள்ளனர். ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த நிலைப்பாடு என்பது பெருமளவுக்கு இப்போது தமிழ் மக்களிடம் வடகிழக்கு சார்ந்து இல்லை என்றதை அவதானிக்க முடிகின்றது. ஆனால் அது முழுமையான தேர்தலில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது சந்தேகத்துக்குரியது. அடுத்ததாக இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியிலே சில பேருடைய பெயர்கள் மாகாண சபை முதல்வருக்காக பரிசீலிக்கப்படலாமா என்ற கேள்விகள் எழுந்த வகையும் இருக்கின்றன. சில பேர் தாங்கள் மாகாண சபை தேர்தலிலே முதல்வராக போட்டியிடுவதற்கான விருப்பங்களை வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அண்மையிலே ரீச்சாருடைய கந்தையா பாஸ்கரன் அவர்களும் கூட அந்த போட்டியிலே இறங்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தும் மூலமாக சில கருத்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார். இந்த வகையிலே பார்க்கும் பொழுது அவருடைய அந்த நகர்வானது ஒரு வடக்கு அரசியலிலே ஒரு மாற்றத்தை அல்லது ஒரு அர்ஜுனா போன்ற ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. இல்லை, இது சார்ந்து உண்மையில் அவர்களுடைய எண்ணப்பாங்குகளை அவர்கள் வெளிப்படுத்துவது அவர்களுக்கு உரித்துடைய உரிமை, அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆனால் மக்களினுடைய விருப்பை அல்லது மக்களுடைய அபிப்பிராயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலான
ஒரு அணுகுமுறை உண்டு நான் நினைக்கிறேன் இங்கே அவசியமானது. வடகிழக்கை பொறுத்தவரையில் அதிகமான நெருக்கடி ஒரு சிறிய மக்கள் குழுமம் என்ற அடிப்படையில் அது தன்னை எல்லையற்ற உறுப்பினர்களுக்கு அது வாக்களிக்க முயற்சிக்கின்ற போது நான் நினைக்கிறேன் அது கடந்த காலத்தை போன்று நெருக்கடிகளை அது மீளவும் எதிர்கொள்ளுகின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படும். ஆனால் ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமைத்துவத்தை நோக்கி வடகிழக்கு தன்னுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது என்பதுதான் இன்றைய இருக்கின்ற சூழலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதில் அந்த வேட்பாளர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பட்டியலினுடைய நீட்சியை பார்த்தால் அதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவானதாகவே தோன்றுகிறது. ஏனென்று சொன்னால் 7-8க்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் நிறுத்தப்படுகின்ற போது அது பெருமளவுக்கு ஒரு சிதைவான ஒரு சூழலை தான் ஏற்படுத்தும். அதனுடைய விளைவுதான் உண்மையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். அவை நிச்சயம் இந்த மாதிரியான கட்டமைப்பு முறைகள் உருவாக்கப்படுவது என்பது ஒரு பக்கம் இருக்கு. அந்த கட்டமைப்பு முறைகளுடைய கூட்டுத்தன்மை என்பதும் ஒரு ஐக்கியம் என்பதும் நான் நினைக்கிறேன் அவசியமான ஒன்று. அவ்வகையான சூழலுக்குள் யார் முதன்மைப்படுத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் அதுக்கான வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதனை கடந்து நான் நினைக்கிறேன் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்று அல்லது நீங்கள் முதன்மைப்படுத்துவது போன்று அந்த தரப்புகள் சார்ந்திருக்கக்கூடிய அபிப்பிராயம் மக்களிடம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அது நிர்ணயிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் கருதுகிறேன். நீங்க இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட சிதைவு வெளிப்பாடை பற்றி பேசுகின்றீர்கள். கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பானது 2 பிரிவாக தமிழிசை கட்சியும் தமிழ் தேசிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுமாக 2 பிரிவாக அது மட்டுமில்லாமல் தவராஜா தலைமையிலான சுயேட்சை குழுவும் போட்டியிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பார்க்கும் பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழிசை கட்சியும் ஒரு ஒற்றுமை அல்லது இணைவுக்கான சாத்தியம் மிகவும் பலமாக இருப்பதாக தெரிகின்றது. அவருடைய கருத்துக்களும் அவர்களிடம் பேட்டி காணும் பொழுதும் கூட தாங்கள் ஒன்றாக செயற்படுகிறோம், சாவச்சேரி விடயங்களிலும் கூட அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூட்டணியிலே வரும் நிகழ்வுகள் அதை நாங்கள் பெருசாக பொருட்படுத்தவில்லை, அது எங்களுடைய அந்த கூட்டுணர்வுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்ற வகையிலான கருத்துக்களை தான் தெரிவித்து வருகிறார்கள். அப்படி இருக்கும் நிலையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அல்லது ஒரு 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 கூட்டணியாக அவர்கள் சேர்ந்து போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஒரு வேளை மாகாண சபை தேர்தல் நடந்தால் சாத்தியக்கூறுகள் கூடுதலாக இருக்கலாம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, இதில் இந்த தேர்தல் கூட்டுக்கள் கொள்கை கூட்டுக்கள் சார்ந்த உரையாடல் நான் நினைக்கிறேன் நீங்கள் முன்வைக்கிற அந்த விடயம் அந்த களத்தில் இருந்துதான் முதன்மைப்படுத்தப்பட வேண்டும். சாவச்சேரி தொடர்பில் அதிகம் சர்ச்சைகள் இருந்தது. அதே போன்று அந்த தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு தரப்பாகவும் அதே போன்று சுயேட்சை குழுக்கள் இன்னொரு தரப்புகளாகவும் பெருமளவுக்கு அந்த வாக்கு சிதறல் பெருமளவுக்கு அந்த சூழலை மாற்றி கொண்டதில் மிக பிரதான பங்கு என்பதற்காகத்தான் நான் அந்த விடயத்தை குறிப்பிட்டேன். ஆனால் இப்ப நீங்கள் குறிப்பிடுவது போல் அதுக்கான ஒரு சூழல் அமையுமாக இருந்தால் அது ஒரு ஆரோக்கியமானதாகத்தான் இருக்கும். அது ஒரு மாற்றத்துக்குரிய அல்லது இந்த சூழலை தக்க வைத்துக் கொள்ள மாற்றமல்ல, இந்த சூழலை தக்க வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா அதே நேரத்தில் அது எந்த அளவுக்கு அதை உறுதிப்படுத்துவது என்பதில் எனக்கு எப்போதும் சந்தேகம் என்ன, எல்லா தரப்புகளோடும் சேர்ந்து பயணித்த அனுபவத்தையும் கடந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட நெருக்கடிகளில் அவர்கள் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை பொறுத்தும் இந்த விடயத்தில் ஒரு நம்பிக்கை கொள்வதற்கு அதிகம் கடினமாக இருக்கிறது. நீங்கள் குறிப்பிடுவதோல் அவ்வாறான ஒரு சூழல் வருமாக இருந்தால் இன்னும் இதை கடந்து சுயேட்சை குழுக்களையும் அதே போன்று ஒரு ஆரோக்கியமான ஒரு உறுப்பினரை அல்லது ஒரு வேட்பாளரை முன்வைத்துக் கொண்டு இந்த ஒருநிலைப்படுத்தப்பட்ட ஒரு சூழலுக்குள் வருவார்களாக இருந்தால் தென்னிலங்கையினுடைய கட்சிகளுக்கு ஒரு பாரிய நெருக்கீட்டை ஏற்படுத்தி நிச்சயமாக வடக்கு மாகாண சபையினுடைய இருப்பை தக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். அதுல நீங்கள் சொன்னது போல அந்த கடந்த தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே 2 பிரிவாக போட்டியிடுவதன் காரணமாகத்தான் பொதுவாக யாழ்ப்பாணத்தை தமிழர்கள் முழுமையாக கொண்ட யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பெற வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஒருவர் 2 பேரும் சேர்ந்து போட்டியிருந்தால் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கலாம். எனவே அந்த இழந்த பதவிகளை மீண்டும் பெறுவதற்கான ஒரு நோக்கத்துடனாவது இவர்கள் சேர்ந்து போட்டியிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் கூடுதலாக இருக்கும் என்று நாங்கள் நம்பலாம்.
நிச்சயமாக அது அது அப்படி ஒரு நம்பிக்கை ஒன்று ஏற்படுத்தும். ஆ. நீங்களும் அஹ் நானும் அதுக்குரிய நம்பிக்கைகளை கட்டமைக்கும். சரி. கடைசி கேள்வியில் ஒன்றாக அண்மையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு பேட்டியின் பொழுது புலிகள் தனிநாட்டை கோரவில்லை, தனி தேசத்தை தான் கோரியிருந்தார்கள் என்று கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு புதிதான ஒரு விடயமாக எங்களுக்கு தென்படுகிறது. என்றால் காலாகாலமாக அமிர்த கட்சி 77ஆம் ஆண்டிலிருந்து கூட தனிநாடு என்றுதான் தமிழர்களின் தாகம், தனிநாடு தாயகம் என்றுதான் அஹ், ஒரு 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 இருந்து வந்திருந்திருக்கிறது. இருந்தது. ஆனால் இப்பொழுது இவர் புதிதாக தேசத்தை தான் கோரியிருந்தார்கள் என்று சொல்வதற்கான தேவை ஏன் ஏற்பட்டது? ஒருவேளை தங்களுடைய அந்த கட்சியினுடைய இரு தேசம் ஒரு நாடு என்ற கொள்கையைத்தான் புலிகளும் கொண்டிருந்தார்கள் என்பதை நியாயப்படுத்துவதற்காகவா, அல்லது என்ன என்ன தேவைக்காக அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்பதை ஏதாவது சொல்ல முடியும்? இது நான் நம்புறேன், அவருடைய விவாதங்களுக்குள்ளே நான் புகுறவில்லை. அவருடைய விவாதங்கள் நீங்களும் அதுக்குரிய ஊடகமான அதுக்குரிய புரிதலையும் சொல்லிவிட்டீர்கள். ஆனால் அதை கடந்து நான் எப்படி பார்க்கிறேன் என்ற, நான் ஒரு அரசியல் விஞ்ஞான மாணவன் என்ற அடிப்படையிலே நாடு தேசம் இரண்டுமே அரசியல் விஞ்ஞானத்திலே அல்லது அரசியலிலே நாடு என்பது ஒரு ஜியோகிராபிக்கல் என்டிட்டியை கொண்டிருக்கிறது, ஒரு மக்கள் கூட்டத்தை கொண்டிருக்கிறது, அதுக்கான ஒரு அரசை கொண்டிருக்கிறது, அரசாங்கத்தை கொண்டிருக்கின்றது என்ற அந்த வடிவத்தை தான் நாங்கள் பெருமளவுக்கு நாடு என்ற ஒரு வரைவுக்குள் கொண்டு எங்களுடைய புரிதல் இருக்கின்றது. தேசம் என்பது ஏறக்குறைய இந்த நியமங்களோடு சேர்ந்து ஒரு ஒரு தன்னுடைய மண் மீதும் தன்னுடைய மக்கள் மீதும் அது கொண்டிருக்கின்ற பற்றுதலனுடைய வெளிப்பாடாக எழக்கூடிய ஒரு புரிதலைத்தான் அது பெருமளவுக்கு தேசம் என்ற சொல்லாடலில் அதிகம் நாங்கள் பிரயோகப்படுத்த முயற்சிக்கிறோம் அல்லது விளங்கிக் கொள்ள முயற்சிக்கிறோம். அதாவது இனம், மதம், மொழி, அதே போன்று பிரதேசம் போன்ற எல்லாவற்றையும் கடந்து ஒரு 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 ஒருமைப்பாட்டோடு அல்லது ஒரு ஐக்கியத்தோடு, அல்லது தேசம் என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய கூட்டுத்தன்மையோடு எழக்கூடிய ஒரு கூட்டு வலிமை தான் தேசம் என்ற ஒரு உரையாடலை நாங்கள் பெருமளவுக்கு முதன்மைப்படுத்தி அரசறிவியல் சார்ந்த விடயங்களில் நாங்கள் உரையாட முயற்சிக்கின்றோம். அவை அந்த அர்த்தத்தில் உரையாடப்பட்டதா என்ற ஒரு கேள்வியும் இந்த இடத்தில் எனக்கு இருக்கின்றது. ஆனால் இதை ஒரு அப்ளிகேஷன் பாட்டுக்கு நீங்கள் குறிப்பிடுவது போல் இது ஒரு பிரயோக பகுதிக்குள் கொண்டு சென்றீங்கள் என்று சொன்னால் அது நிறைய குழப்பகரமான சூழலை ஏற்படுத்து. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியா ஒரு நாடு, ஆனா அது சிவிலைசேஷன் கண்ட்ரி என்றுதான் இந்தியா, சீனா, அமெரிக்கா போன்ற நாடுகளை சிவிலைசேஷன் கண்ட்ரி என்றுதான் நாங்கள் அழைப்பதற்கு அது ஒரு தேசமாக இருப்பதை விட, இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையில் அது ஒரு பல்லின தேசமாகத்தான் அது தன்னை கட்டமைத்து வச்சிருக்கின்றது. தேசமாக இருப்பது என்பதை கடந்து அது செயல்படுவதற்குரிய ஏனைய நியமங்களை அது தனக்குள் முதன்மைப்படுத்துகின்ற போது அது அதனுடைய வடிவம் நாடாகவும் நாகரிகமான நாடாகவும் அதே போன்ற தேசமாகவும் அதனுடைய ஒரு திரட்சி, அதாவது ஒரு தேசிய இனம் தனக்குரிய ஒரு திரட்சியை சாத்தியப்படுத்துமாக இருந்தால் அது அமெரிக்காவிடம் இருக்கிறது, அது பல்தேசிய இனமாக இருக்கிறது. அந்த ஒரு திரண்ட வடிவத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த தேசம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. அது பல்லினத்தினுடைய அடிப்படைகளுக்குள்ளால் தான் அதனுடைய அரசியல் யாப்பு கூட அதனுடைய நியமங்களுக்குள்ளே இருந்தான் வருகிறது. இது அரசறிவியல் சார்ந்திருக்கக்கூடிய புரிதல் என்றுதான் நான் கருதுகிறேன். அப்ப அதனுடைய தளத்தில் வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த உரையாடலை செய்ய முயற்சிக்கின்ற போது நிறைய குழப்பங்களும் முரண்பாடுகளும் இந்த இடத்தில் தோற்றுவிக்கப்படும் என்றுதான் நான் கருதுகிறேன். நன்றி. உங்களோட இந்த மிக ஒரு ஆழமான ஒரு விடயம் தொடர்பான ஒரு கேள்வி. சத்தியமா நன்றி ராஜ். நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி இன்றைய நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் நான் தொற்றிருந்த விடயம், அதாவது யாழ் மையவாத சிவில் சமூகம் என்பது இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் தொடர்பாக ஒரு எதிர் அழுத்த குழுவாக செயற்பட்டு கொண்டிருப்பதாக சில தரப்புகள் கருதுவதாக உங்களை போன்ற இன்னொரு ஆய்வாளர் குறிப்பிடுகிறார். குறிப்பாக இந்திய தரப்புகள் சிவில் சமூகம் என்பது தங்களுக்கு ஒரு முகத்தையும் தமிழ் மக்களுக்கு இந்த 13ஆம் திருத்தச் சட்டம் தொடர்பான எதிரான ஒரு கருத்துக்களை முன்வைக்கிற செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக கருதப்படுகிறது. உங்களுடைய பார்வையிலே இந்த அனுமானம் என்பது எந்த வகையில் சரி என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
இல்ல இது மேம்போக்காக பார்க்கிற போது உங்களுடைய அனுமானத்துக்கு பின்னால இருக்கிற அல்லது அந்த 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 எழுத்தாளருடைய அல்லது இந்த அவருடைய மேம்போக்கான பார்வைக்குள் இருந்து பார்க்கிற போது அது சரியானதாக தோன்றும். அதுக்கு பின்னால் இருக்கிற உண்மையான காரணம் என்னன்னு கேட்டா, கணிசமான சிவில் அமைப்புகளுக்கு பின்னால் அரசியல் கட்சிகள் தான் இருக்கின்றன. அரசியல் கட்சிகளினுடைய பிம்பத்தோடு தான் அவர்களுடைய நகர்வுகள் பெருமளவுக்கு காணப்படுகிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப ஏறக்குறைய இன்றைய சூழலில் இப்ப இந்திய தரப்பு சிவில் அமைப்புகள் தொடர்பில் கொள்ளுகின்ற அல்லது கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை என்பதுதான் பெருமளவுக்கு இந்த பொது வேட்பாளர் தொடர்பில் நாங்கள் முன்வைக்கின்ற போது நாங்கள் எதிர்கொண்ட வெளிப்படையான எதிர்கொண்ட ஒரு அம்சம். அதாவது வடகிழக்கில் இருக்கின்ற அரசியல் கட்சிகளினுடைய உறுப்பினர்களைத்தான் பெருமளவுக்கு சிவில் சமூகங்களாக நாங்கள் அடையாளப்படுத்த முயற்சிக்கின்ற போது அந்த நெருக்கீடு தவிர்க்க முடியாம ஏற்பட முயற்சிக்கிறோம். ஆனால் சிவில் சமூகங்கள் என்பது பற்றிய இப்ப கிராம்சியினுடைய அல்லது அல்துசாரனுடைய கொன்செப்டோடு நான் இதை அளவீடு செய்ய முயற்சிக்கின்ற ஒரு சூழலுக்குள் வருகின்ற போது சிவில் அமைப்புகளை குறித்துடைய அந்த முழுமையான வடிவங்களை கொண்டிருக்கக்கூடிய தன்மை உண்மையில் தமிழர்களிடம் பெருமளவுக்கு அற்று போய்விட்டது அல்லது பலவீனம் அடைந்து போய்விட்டது. ஒரு மத்தியதர வர்க்கம் எழுச்சி பெறுகின்ற சூழலில் தான் ஒரு ஆரோக்கியமான சிவில் அமைப்புகள் கட்ட முடியும். அந்த மத்தியதர வர்க்கம் பெருமளவுக்கு புலம்பெயர்ந்த தளத்தில் இருந்து கொண்டு அது புலத்தில் பெருமளவுக்கு சிவில் அமைப்புகளை கட்டலாம் அல்லது முதன்மைப்படுத்தலாம் என்பது என்னை பொறுத்தவரையில் சந்தேகமான ஒரு அம்சம். எவ்வளவுக்கு ஈழத்தமிழர்கள் தங்களுடைய இருப்போடு சேர்ந்து ஒரு மத்தியதர வர்க்கத்தினுடைய இருப்பை சாத்தியப்படுத்துகிறார்களோ அந்த அளவுக்குத்தான் அது ஒரு சிவில் தரப்பாக எழுச்சி பெறக்கூடிய சூழல் இருக்கு. மதவாத குழுக்கள் அல்லது மதம் சார்ந்திருக்கக்கூடிய குழுக்கள், அதே போன்று சாதிய அடிப்படையில் கொண்டிருக்கக்கூடிய குழுக்கள், அதே போன்று பிரதேச அடிப்படையில் கொண்டிருக்கிற குழுக்கள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு ஒரு சிவில் தரப்பு என்ற ஒரு வடிவத்துக்குள், ஆனால் இந்த தரப்புகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பொது வடிவத்தை முதன்மைப்படுத்துகிற போதுதான் நான் நினைக்கிறேன் ஒரு சிவில் தரப்பு ஒரு முழுமையான ஒரு வடிவத்தை தனக்குள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. அவர் முன்வைத்த விவாதம் நான் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் இந்த சிவில் அமைப்புகள் கட்டப்பட வேண்டும் என்பதும் அல்லது சிவில் அமைப்புகள் தனித்துவமானதாக ஆக்கப்பட வேண்டும் என்பதும் ஈழத்தமிழுடைய அரசியலில் மிக பிரதானமான ஒரு வெற்றிடமாக இருக்கின்றது. அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்குரிய ஒரு களம் எங்களுடைய இந்த காலப்பகுதியில் இருக்கிறது என்றுதான் என்னுடைய அவரம். நன்றி. நன்றி, மிக நன்றி. நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். குறிப்பாக நீங்கள் இன்னொரு விடயம் குறிப்பிட்டிருந்தீர்கள், அதாவது 2009க்கு பின்னர் இந்த போதை வஸ்து விவகாரங்கள் வடக்கு கிழக்கிலே அதிகரித்து இருந்தது என்று சொல்லி. ஆனால் இலங்கை முழுவதுக்குமான போதை வஸ்து என்ற விடயத்தை பார்த்தால் நாங்கள் பிரேமதாச காலத்துக்கு முன்னர் இருந்தே இலங்கையிலே சொத்து யுவாலி போன்றவர்கள் எல்லாம் போதை வஸ்து தாதாக்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த காலம் தூக்கம் இது இலங்கையில் ஒரு வர்த்தகமாக அரசியல் பின்னணிகளை தீர்மானிப்பவர்களாக அவர்கள் இருந்த விடயத்தை நாங்கள் அவதானத்தில் கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன். அதையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். மிக்க நன்றி திரு கணேசலிங்கம் அவர்களே. நம்மோடு இன்று இணைந்ததுக்கு பேராசிரியர் உங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி இருவருக்கும் என்னுடைய நன்றி. நிறைய விடயங்களை கலந்துரையாடி இருக்கிறோம். நன்றி, மிக்க நன்றி. ஓகே. நேயர்கள் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக யாழ் பல்கலைக்கழக அரச அறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் KT கணேசலிங்கம் அவர்கள் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.